வணக்கம். கேள்விக்களம் நிகழ்ச்சிக்கு உங்களை வரவேற்கிறோம். இது மக்களின் மேடை. பிரதமராக மோடி பதவியேற்று இன்றோட 10 ஆண்டுகள் நிறைவு பெறுது. இந்த சூழலில் தான் மக்களவை தேர்தலுக்கான இறுதி கட்டம் அப்படிங்கிறது அதுவும் ஒரு பக்கம் நெருங்கிட்டு இருக்குது. பிரதமர் மோடியை பொறுத்த வரைக்கும் அவர் போகிற இடங்கள்லாம் பேசக்கூடிய பிரச்சாரத்தில் பேசக்கூடிய பேச்சு அப்படிங்கிறது தொடர்ந்து சர்ச்சைக்குரிய ஒன்றாகவே மாறிட்டு இருக்குது. எந்த மாநிலத்துக்கு போனாலும் திமுக மீதான விமர்சனத்தை பிரதமர் மோடியும் பாஜகவுடைய முன்னணி தலைவர்களும் தொடர்ந்து முன் வச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டு தொடர்ந்து எழுந்துக்கிட்டே இருக்குது. இது தொடர்பாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் இன்று எழுதியிருக்கக்கூடிய கடிதத்திலையும் அதை குறிப்பிட்டு அவர் எழுதியிருக்காரு. மதவெறி அரசியல் நடத்துகிறவங்க எந்த மாநிலத்துக்கு போனாலுமே திமுக மீது தொடர்ந்து தாக்குதல் நடத்திக்கிட்டே இருக்காங்க. திமுக மீது தொடர்ந்து வன்மத்தையும் கக்கிட்டு இருக்காங்க, வதந்திகளை பரப்புகிறாங்க. தோல்வி பயத்தில் அவங்க நடுங்கிறத தான் அவங்களுடைய இந்த குரலானது வெளிப்படுத்துது அப்படின்னு சொல்லி அவர் அந்த கடிதத்தில் குறிப்பிட்டிருக்காரு. முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் அதை வச்சிருக்கக்கூடிய பாஜக மேலே வச்சிருக்கக்கூடிய இந்த விமர்சனம் அப்படிங்கிறது இதுதான் கள நிலவரமா, இல்லை அவர் பேசுகிற பேச்சு கூட்டணிக்கு அதை வலு சேர்க்கும் அப்படிங்கிறதுனால இப்படியான ஒரு பேச்சுக்களை முன்வைக்கிறாங்களா அப்படிங்கிறது இன்று விவாத பொருளாக எழுந்து நிற்குது. இது தொடர்பாக தான் இன்றைய கேள்விகள் நிகழ்ச்சியில் விரிவாக பேசியிருக்கோம். விவாதத்தில் பங்கேற்க பச்சை தமிழகத்திலிருந்து சுப உதயகுமார், பத்திரிகையாளர் சி.எஸ். கோட்டீஸ்வரன், திராவிட முன்னேற்ற கழகத்திலிருந்து தமிழ்கா அமுதரசன், அதே போல் விமர்சகர் ரவி, இவர்களோடு பாரதிய ஜனதா கட்சியிலிருந்து தூத்துக்குடி செல்வம். அனைவருக்கும் வணக்கம். நான் சுப உதயகுமார் இருந்து நிகழ்ச்சியை தொடங்கலாம் அப்படின்னு நினைக்கிறேன். பிரதமராக பதவியேற்று மோடி பதவியேற்று இன்றைக்கி 10 ஆண்டுகள் நிறைவடைஞ்சிருக்குது. இதை எப்படி பார்க்குறீங்கிறது ஒன்று. ரெண்டாவது, எங்கே போனாலும் இந்தியாவுக்குள்ளே, அதாவது திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய ஒரு மாநில கட்சியாக இருந்தாலுமே கூட எங்கே போனாலுமே பிரதமர் மோடி திமுக மேலே ஒரு விமர்சனத்தை முன்வைக்க தவறாமல் இருக்கார் இந்த பிரச்சாரத்தில். இந்த விஷயத்தை எப்படி பார்க்குறீங்க சார்? நீங்கள் குறிப்பிட்ட மாதிரி பிரதமர் இன்றோடு 10 ஆண்டுகள் தன்னுடைய நிறைவு செய்கிறார்னா உண்மையிலேயே ஒரு மிக பெரிய பங்களிப்பை அவர் செய்திருக்க முடியும். தனக்கென்று குடும்பம் கிடையாது, குழந்தைகள் கிடையாது, தன்னுடைய ஆட்சி பரிபாலனத்தில் தலையிடுவதற்கு ஆட்கள் கிடையாது, தனி மனிதர், ஆர்எஸ்எஸ் போன்ற அமைப்பில் இருந்தவர். இந்த நாட்டு மக்களுக்காக ஏதாவது செய்ய வேண்டும் என்று அவர் நினைத்திருந்தால் உண்மையிலேயே மிகப்பெரிய பங்களிப்பை ஆற்றியிருக்க முடியும். பெருந்தலைவர் காமராஜர், இப்படி அறிஞர் அண்ணா, இப்படி பல தலைவர்களை நம்ம பார்க்குறோம். தங்களுடைய வாழ்நாளில் மக்களுக்காக ஏராளமான திட்டங்களை தீட்டி மக்களுக்கான பங்களிப்பை செய்து அந்த சமூகம் நல்வாழ்வு வாழ்வதற்கான ஒரு மிக முக்கியமான அரசியல் பணியை செய்தவர்கள். ஆனால் இவர் அதானி அம்பானி என்கிற 2 முதலாளிகளுக்காக மட்டும் வேலை செய்துவிட்டு இந்த நாட்டு மக்களை அப்படியே கைவிட்டிருக்கிறார் என்பதுதான் உண்மை. இன்றைக்கு அது தெரிகிறது. அவரே அவருடைய பிரச்சாரங்களில் தன்னுடைய ஆட்சி கால சாதனைகளை, 10 ஆண்டு காலம் ஒரு நாட்டினுடைய பிரதமராக இருப்பது என்பது மிகப்பெரிய ஒரு சாதனை. அந்த ஆட்சி காலத்தில் இந்த நாட்டு மக்களுடைய வாழ்வு வளம் பெற, நலம் பெற இந்த திட்டங்களை நான் தீட்டினேன், இந்த திட்டங்களை அமல்படுத்தினேன், இந்த முடிவுகளை எடுத்தேன் என்று சொல்வதற்கு பாவம் அவருடைய எதுவுமே கிடையாது. அப்போ எதுவுமே இல்லாமல் இருக்கும்போது இவர் வேண்டுமென்றே பிரச்சனைக்குரிய கருத்துக்களை தெரிவிக்கிறார். அண்மை காலத்தில் பிரதமர் மோடி அவர்கள் மிகுந்த பதற்றத்தோடு பேசிக்கொண்டிருக்கிறார். இப்போ நேற்று அன்னைக்கு கூட கட்டாக் நகரில் நடந்த மாபெரும் பேரணியில் பேசும்போது, நம்முடைய வீட்டு சாவியை தொலைந்து போனால் நாம் எல்லாம் பூரி ஜெகநாதரிடம் போய் கேட்போம், ஆனால் பூரி ஜெகநாதர் கோவிலுடைய சாவியே தொலைந்து போனால் நாம் எங்கே போய் தேடுவது, அந்த சாவி தமிழ்நாட்டில் இருக்கிறது என்று திருப்பி தமிழ்நாட்டை, திமுகவை சொல்கிறார். தமிழ்நாட்டை குறிப்பிடுவதற்கு காரணம் திமுகவை குறிப்பிடுவதற்கு காரணம் தெற்கு பகுதி. அதாவது இவர்களுடைய சனாதன தர்மத்துக்கு எதிராக, வர்ணாசிரம தர்மத்துக்கு எதிராக, இவர்களுடைய மனுஸ்மிருதிக்கு எதிராக, இவர்களுடைய பழமையான ஒரு முட்டாள்தனமான இந்த அமைப்பை கேள்வி கேட்கிறவர்கள் தெற்கிலே தான் அதிகமாக இருக்கிறார்கள். குறிப்பாக தமிழ்நாடும் கேரளமும். இந்த தெற்கை பார்த்து இவர்கள் பயப்படுவதற்கு காரணமே தங்களுடைய மூட நம்பிக்கைகள் மிகுந்த இந்த சனாதன அமைப்பை இவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். தெற்கில் உள்ளவர்கள் கேள்வி கேட்கிறார்கள். தெற்கிலிருந்து கேள்வி கேட்பதற்கு ஒரு நீண்ட நெடிய பாரம்பரியம் இருக்கிறது. குறிப்பாக 19ஆம் நூற்றாண்டின் தொடக்கத்திலிருந்து பார்த்தீர்கள் என்றால் தமிழ்நாட்டிலும் கேரளத்திலும் ஏராளமான சீர்திருத்தவாதிகள் இங்கே தோன்றி அந்த சமத்துவ சமூக நீதி கொள்கைகளை பரப்பியிருக்கிறார்கள். 1809ஆம் ஆண்டு ஐயா வைகுண்டர் கன்னியாகுமரியிலே
திருவிதாங்கூர் சமஸ்தானத்தினுடைய தெற்கு பகுதியிலே பிறந்து அந்த சனாதன அமைப்பை இந்த மனுநீதி என்கிற இந்த அநியாயத்தை தட்டி கேட்டவர். அதே போல ஸ்ரீ நாராயண குரு அவர்கள் ஒரே ஒரு குறுக்கீடு தான். நீங்க பேசும்போது ஒரு பதட்டத்துல இப்படியான விஷயங்களை பிரதமர் பேசுறாரு அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டீங்க. அதே போல முதலமைச்சர் கடிதத்தில் கூட அவர் குறிப்பிட்டது அப்படிங்கிறது தோல்வி பயத்துல நடுங்குறாங்க அப்படின்னு சொல்லி அவர் குறிப்பிட்டிருக்காரு. இதை எப்படி எடுத்துக்கிறது? தெரிஞ்சுதான் பேசுறாங்களா இல்ல இது அதாவது தோல்வியினுடைய வெளிப்பாடு, தோல்வி வரப்போகுதுங்க தெளிவாக தெரியுது அவங்களுக்கு. ஏன்னா எந்த சாதனையும் சொல்வதற்கு இல்லை. அப்போது இந்த சாதனைகளை சொல்ல முடியலன்னா மக்களை ஒரு சென்சேஷனல் இஷ்யூஸ், அதாவது ஒரு உணர்ச்சிகரமான பிரச்சனைகளை எழுப்பி மக்களுடைய கவனத்தை திசை திருப்பணும். அப்போ என்ன வடக்க போய் என்ன சொல்கிறாங்க, அமைச்சர் உதயநிதி இந்த சனாதன தர்மத்துக்கு எதிராக கருத்து சொன்னதுனால பல இடங்கள் அதை குறிப்பிட்டாங்க. சனாதன தர்மத்துக்கு எதிராக பேசுகிறார்கள், திமுகவினர் சனாதனத்துக்கு எதிரானவர்கள், அப்படியானால் தெற்கே உள்ளவர்கள் சனாதனத்துக்கு எதிரானவர்கள், வடக்கே அதாவது எதை செய்தாவது ஆட்சி அதிகாரத்தை கையில் எடுப்பது. அப்போ வடக்கு பகுதி மக்களுடைய, வட இந்தியாவில் வாழ்கிற மக்களிடம் தென்னிந்திய மக்களை பற்றி ஒரு தவறான கருத்தை பரப்புவது. நான் ஏற்கனவே சொன்ன மாதிரி ஸ்ரீ நாராயண குரு, அயோத்திதாசர், தாத்தா ரெட்டமலை சீனிவாசன், சகோதரன் ஐயப்பன், ஐயங்காளி, தந்தை பெரியாரின் ஏராளமான சமூக சீர்திருத்தவாதிகள் பிறந்து தெற்கே உள்ளவர்கள் பகுத்தறிவும் சிந்தனை திறனும் உடனும் இருக்கிறார்கள். அப்போ இந்த சிந்தனை திறன் மிக்கவர்கள் சனாதன தர்மத்தையும் வர்ணாசிரம தர்மத்தையும் மறுக்கிறார்கள், எதிர்க்கிறார்கள், மனுநீதியை ஏற்றுக்கொள்ள மறுக்கிறார்கள். அப்படின்னா இந்த தெற்கை இந்த முற்போக்கு சித்தாந்தத்தை, கொள்கையை சுருக்கி அதை திமுகவுக்குள் திணித்து திமுகவுக்கு எதிரான கருத்தை சொல்லி இப்போ அமைச்சர் உதயநிதி சொன்னதும் ஒரு விதத்தில் அவங்களுக்கு உதவியாக இருக்குது. ஸோ இது சனாதன தர்மத்தை எதிர்க்கிறார்கள். நம்முடைய இந்த சனாதன தர்மம்னு அங்கே உள்ளவங்களாம் இப்போ கலவரம் அடைஞ்சிடறான். ஏன்னா அவங்களுடைய அன்றாட வாழ்க்கையிலேயே நம்மளாம் வணக்கம் சொல்கிற மாதிரி அவன் ராம் ராம் தான் சொல்கிறான். உத்தரப்பிரதேசத்தில் ஒருத்தர் சந்திக்கும் போது காலையில் ராம் ராம்ங்கிறாங்க. அந்த அளவு இந்த இதிகாசங்களும் புராணங்களும் அவர்களுடைய வாழ்க்கையில் முக்கியமாக இருக்குது. அப்போ இந்த மூட நம்பிக்கைகளையே தொடர்ந்து தக்க வைத்து கொண்டு மக்களை மடைமாற்றி திசை திருப்பி மத உணர்வை தூண்டிவிட்டு இந்த ஆட்சியை மீண்டும் தக்க வைத்துக் கொள்ள முடியாத முழுக்க தோல்வி பயத்தில் தான் இவர்கள் இப்படி செய்து கொண்டிருக்கிறார்கள். போன வாரம் பேசும்போது அடுத்தடுத்து நம்ம பேசலாம். மற்ற எல்லார்ட்டையும் ஒரு ரவுண்ட் போயிட்டு வரேன். செல்வம் திசை திருப்பக்கூடிய முயற்சி, தோல்வி பயத்தில் திசை திருப்பத்தான் இப்படியான விஷயங்களை பிரதமர் கையில் எடுத்திருக்காரு அப்படிங்கிற ஒரு குற்றச்சாட்டை சுப உதயகுமார் முன் வச்சாரு. முதலமைச்சர் கூட கேட்குறாரு, தோல்வி பயத்தில் உளர ஆரம்பிச்சிட்டாங்க, பயப்பட ஆரம்பிச்சிட்டாங்க, பதற்றமடைய ஆரம்பிச்சிட்டாங்க அப்படின்னு சொல்லி முதலமைச்சரும் குறிப்பிட்டாரு. என்ன பதில், எப்படி பார்க்குறீங்க? சன் நியூஸ் நிறுவனத்திற்கு, அது நெறியாளருக்கு, என்னுடைய சக பங்கேற்பாளர்களுக்கு அனைவருக்கும் வணக்கம். அதாவது அண்ணன் சுப உதயகுமார் அவர்களிருந்து நான் முட்டாள்தனமானங்கிற மாதிரி உள்ள வார்த்தைகளை நான் எதிர்பார்க்கல, அது விட்டுருங்க. இப்போ இவங்களுக்கு என்னன்னு கேட்டிங்கன்னா சார், காலையில் பார்த்தா ராம் ராம்னு வடக்கு உள்ளவங்கெல்லாம் இப்போ ஒருத்தர் சந்திச்சா ராம் ராம்னு சொல்லிக்கிடுவாங்கன்னு சொல்கிறாங்க. இஸ்லாமியர்கள் ஒருவர் சந்தரிக்கும் போது அஸ்லாமு அலைக்கும் அப்படின்னு சொல்லுவாங்க, அலைக்கும் அஸ்லாம் அப்படின்னு சொல்லி பதில் சொல்லுவாங்க. இப்படி இது ஒவ்வொருவரும் மத ரீதியாக நீண்ட காலம் கடைப்பிடிக்கிற ஒரு மரபு அல்லது பழக்க வழக்கம், அதை வச்சுக்கிடுவோம். இன்னைக்கு இவங்க எல்லாருக்கும் என்ன கேட்டீங்கன்னா சார், 4 விஷயம் இவங்க எல்லாருக்கும் ஒரு அச்சுறுத்தலையும் பதட்டத்தையும் இவங்களுக்கு ஏற்படுத்தியிருக்கு, எதிர்கட்சிகளுக்கு. என்னன்னு கேட்டீங்கன்னா, ஒன்று பாரதிய ஜனதா கட்சியினுடைய அபரிமிதமான வளர்ச்சி, 2வது பிரதமர் மோடி அவர்கள் 10 ஆண்டு காலத்தை, இன்றைக்கு பிரதமராக 10 ஆண்டு காலத்தை நிறைவு செய்கிறார். ஆனால் ஆட்சி அதிகாரத்திற்கு 23 ஆண்டுகளை நிறைவு செய்கிறார். ஏற்கனவே 13 ஆண்டுகள் குஜராத் மாநிலத்தினுடைய முதலமைச்சராகவும் 10 ஆண்டுகள் இந்தியாவினுடைய தலைமை அமைச்சராக, பிரதமராக, ஆக 23 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்தில் இருந்து அதை நிறைவு செய்து அமைய போகிற 18வது நாடாளுமன்ற தேர்தலில் வெற்றி பெறுவதன் மூலமாக அடுத்து 24வது ஆண்டில் அடியெடுத்து வைக்க போகிறார், 4ஆம் தேதிக்கு பிறகு. ஆனா இவங்களுக்கு என்னன்னு கேட்டா, பாரதிய ஜனதா கட்சியோட அபரிமிதமான வளர்ச்சி, 23 ஆண்டுகள் ஆட்சி அதிகாரத்திலே இருந்த பிரதமர் மரியாதைக்குரிய நரேந்திர மோடி அவர்கள் மீது ஒருவராலும் விரல் நீட்டி, யாரு பிரதமர் இவர்கிட்ட ரூபா வாங்கினாரு, இவர்கிட்ட லஞ்சம் வாங்கினாரு, இவர்கிட்ட கையூட்டு வாங்கினாருன்னு அவர் மேல சொல்ல முடியல, குற்றச்சாட்டு சொல்ல முடியல. அதனால மக்கள் எல்லோருமே பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் மீது தேர்தல் பத்திரம் இருக்கிறார்கள். அது 2வது அச்சம். 3வது, மரியாதைக்குரிய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களுடைய வியூகம் வகுத்து அவர் செயல்படுகிற செயல்திறன்,
அது மூன்றாவது அச்சம். நான்காவது அச்சம் தமிழ்நாட்டை பொறுத்தவரையில் நீண்ட நெடுங்காலமாக மக்கள் எல்லாம் ஏக்கத்தோடு எதிர்பார்த்திருந்த வராது வந்த மாமணி போல மக்கள் எல்லாம் எதிர்பார்த்து ஏங்கிக் கொண்டிருந்த ஒரு தலைவர் இன்றைக்கு பாரதிய ஜனதா கட்சிக்கு தமிழ்நாட்டிற்கு கிடைத்திருக்கிறார். மரியாதைக்குரிய அண்ணாமலை அவர்கள் தமிழ்நாட்டுடைய பாரதிய ஜனதா கட்சி அவர் தலைவரான பிறகு பாரதிய ஜனதா கட்சி இல்லாத கிராமமே இல்லை. பாரதிய ஜனதா கட்சி எல்லா இடத்திலும் வேரூன்றி விட்டது, விழுது பரப்பி கொண்டிருக்கிறது. இன்னும் விருட்சமாக 2026 வளரப்போகுது. அதனால இவங்களுக்கு பாரதிய ஜனதா கட்சியை பார்த்து மாத்திரம்தான் அச்சம் ஏற்பட்டிருக்கிற தவிர வேற எது கிடையாது. எங்க போய் சனாதானம், பயப்பட ஆரம்பிச்சிருக்குது எதிர்கட்சிகள் அப்படின்னு சொல்றீங்க. கேட்போம் திமுக அமுதரசன். இந்த 4 காரணங்களை குறிப்பிட்டார். பாஜகவுடைய வளர்ச்சி, மோடி 10 பிளஸ் இன்னும் ஏற்கனவே அவர் இருந்தது எல்லாம் சேர்த்து 23 ஆண்டுகள், அதே போல லஞ்சம் எங்கேயாவது வாங்கியிருக்காரா அப்படிங்கிறது, அடுத்தது கடைசியா அண்ணாமலை. இந்த 4 காரணங்களை பார்த்தா பயப்பட ஆரம்பிச்சிருக்கீங்க. அதனால தான் நீங்கள் இப்படியெல்லாம் பேச ஆரம்பிச்சிருக்கீங்க குற்றச்சாட்டை முன்வைக்கிறார் அவர். அதாவது 13 ஆண்டு காலம் குஜராத்தினுடைய முதலமைச்சராக இருந்து 10 ஆண்டு காலம் இந்தியாவினுடைய பிரதமராக இருந்து ஜூன் 4 விடைபெற இருக்கிறார் பிரதமர் மோடி அவர்கள். இப்போ இந்த நம்ம என்ன சொல்கிறோம்னா, திமுகவை பற்றி தான் எல்லா இடத்துலையும் பேசிகிட்டு இருக்கிறாரு. தமிழ்நாட்டுக்கு வந்தார், தேர்தலுக்கு முன்பாகவே வந்தார். திமுக கும்மிடிப்பூண்டி தாண்டனா நீங்கள் கானா போயிடுவீங்க அப்படின்னு சொன்னார். நேராக வேகமாக சடன்னு போபாலுக்கு போனார். திமுக தெரியுமா அப்படி சொல்லிட்டு பேசினார். சரி, போபாலில் மத்திய பிரதேசத்தில் போய் பேச வேண்டியதுக்கு என்ன தேவை இருக்குது அப்படின்னு நமக்கு தெரியல. சரி, தேர்தல் தொடங்குனுச்சு. தேர்தல் தொடங்கின உடனே, நாடாளுமன்ற தேர்தல் தொடங்கினே மோடியினுடைய தேர்தல் சுற்றுப்பயணத்துக்கு தகுந்த மாதிரி தேர்தல் ஆணையம் ஒரு 7 ஸ்கெடியூல் போட்டு கொடுத்துச்சு. அதில் தேர்தல் தொடங்கினதை பார்த்தோம். அப்படி தொடங்கின உடனே ஒவ்வொரு ஃபேஸ்லையும் ஒவ்வொரு மாதிரி பேசிட்டு இருக்கிறார். நமக்கு ரொம்ப மன வருத்தம் என்ன அப்படின்னு சொன்னால், மோடியினுடைய ஆதரவாளர்களுக்கு நம்ம சொல்றது மிக கடுமையான மன உளைச்சலுக்கு ஆளாகி இருக்கிறார். அது அவரை பாதுகாக்க வேண்டியது அந்த கட்சியினர், அவருடைய நலம் விரும்பிகளுக்கு நம்ம ஒரு கோரிக்கையாக வைக்கிறோம். ஏன்னா அவருடைய பேச்சுகள்ல இருந்து செயல்பாடுகள்ல இருந்து நம்ம அதை செல்வம் நீங்க பேசும்போது அவர் தேர்தலை எதிர்கொள்கிறார். சரி, நல்லது. என்னன்னா, ஒவ்வொரு ஃபேஸ்லயும் இது வரைக்கும் 6 கட்ட தேர்தல் நடந்து முடிஞ்சிருக்குது. 6 கட்ட தேர்தல்லையும் இவங்க சொல்றாங்கல்ல, அபரிமிதமான வளர்ச்சி, வேரூன்றது, கிளையோடுது, சாதனை எல்லாம் பண்ணிட்டாரு. ஏதாவது ஒரு கட்டத்துல இல்லாத ஏதாவது ஒரு ஊர்ல தேர்தலுக்கு முன்போ அல்லது தேர்தல் இந்த பிரச்சார நேரத்திலேயோ கூட்டங்கள்லையோ எங்கேயாவது இந்த திட்டங்களை அறிவிச்சேன், இந்த திட்டங்களால மக்களுடைய வாழ்க்கை மாறி இருக்குது, இதனால வாழ்க்கையில முன்னேற்றமாகி இருக்குது, வாழ்க்கையில மக்களுக்கு பொருளாதார வளர்ச்சி வந்திருக்குது, இளைஞர்களுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கு, இந்த மாதிரி ஏதாவது ஒரு இடத்துல ஒரு பிரச்சார கூட்டத்துல இந்த நாட்டுடைய பிரதமர் 10 ஆண்டு காலம் முழுமையாக நிறைவு செய்தவர் எங்கேயாவது பேசியிருக்கிறாரா அப்படின்னு சொன்னா எங்கேயுமே பேச கிடையாது. நாடு முழுக்க விஷம கருத்துக்கள், வெறுப்பு பிரச்சாரத்தை பேசிட்டு இருந்தாரு. 2வது, திமுகவுக்கு எதிராக இந்த இது 6வது கட்ட தேர்தல் வரைக்கும் பேசிட்டு இருக்கிறாரு. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, மோடி அலை அப்படின்னு சொல்லி 2014 உருவானுச்சு. 2019 இருந்து 2024 தேர்தலில் கூட மோடி அவருடைய அவருடைய முகம், தனிப்பட்ட முகம், அந்த இண்டிவிஜுவல் ஃபேஸ், அதை வச்சு இந்த தேர்தலை சந்திச்சிடலாம் அப்படின்னு சொல்லி நம்பினாங்க. காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கை மிகப்பெரிய அளவிற்கு பேசு பொருளானது. அதன் பிறகு 10 நாள் கழிச்சு பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கை வருது. அப்பொழுது கூட காங்கிரசினுடைய தேர்தல் அறிக்கையில இருந்த அளவிற்கான ஒரு அட்ராக்டிவான கான்ட்ரிபியூஷன் இதுல கிடையாது பாஜகவினுடைய தேர்தல் அறிக்கையில. காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, பாஜக மோடி அவர்களுடைய அந்த தனிப்பட்ட இண்டிவிஜுவல் பேச வச்சு தேர்தலை சந்திக்கலாம் அப்படின்னு சொல்லி பார்த்தாங்க. மோடிக்கு என்ன கோபம், அதெல்லாம் எதுவுமே எடுபடாம போனதுக்கு காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, இவங்க சொல்றாங்கல்ல, அந்த மோடியினுடைய அந்த கரிஷ்மாட்டிக்னு இவங்க ஊதி பெரிதாக்கி வச்சிருந்த அந்த போலி பிம்பத்தை உடைத்த மாநிலம் தமிழ்நாடு. நீங்க அவங்க 3 முக்கிய சொன்னாங்க. நீங்க ஆர்டிகல் 370 இருந்து, ராமர் கோவில்ல இருந்து, யூனிஃபார்ம் சிவில் கோட்ல இருந்து இவங்க சொன்னது எல்லாத்தையுமே அதை நோக்கி கேள்வி எழுப்பிய மாநிலம் தமிழ்நாடு. அது மட்டும் கிடையாது, ஒவ்வொரு மோடி எதெல்லாம் இவங்க சொல்றாங்களா, மோடி கையில காசு வாங்கிட்டாரா, தனி மனிதரா, மோடி கையில காசு வாங்கல, மொத்தமா வித்துட்டாரு. நீங்க இன்னைக்கு நிதியமைச்சர் என்ன சொல்றாங்க, பட்ஜெட்ல
தனித்தனியா ஒவ்வொரு துறையா தனியார் மயம் ஆயிடும் அப்படின்னு சொன்னா எங்க விட்டு போயிடும் அப்படிங்கிறதுக்காக அனைத்து பொதுத்துறை நிறுவனங்களும் தனியார் மயமாக்கப்படும். சொன்னது யாரு? இந்த நாட்டினுடைய நிதியமைச்சர். முதல்ல ஆக்குறது யாரு சார்? காங்கிரஸ், திமுக. பதில் சொல்லுங்க, முடிச்சிரட்டும் வரேன். முதல்ல அனுமதிச்சது காங்கிரஸ், திமுக கூட்டணி. அப்படி எந்த இடத்துலயுமே சரி, எந்த இடத்துலயுமே மோடியினுடைய சாதனைகளை சொல்லி மோடிய கேட்கல, ஓட்டு கேட்கல, பிரச்சாரம் பண்ணல. நீங்க கடைசியா நீங்க எடுத்துக்கங்க, ஒடிசால எடுத்துக்கங்க, என்ன பேசிட்டு இருக்கிறாரு? தமிழர்களை எவ்வளவு கொச்சைப்படுத்தி பேசிட்டு இருக்கிறாரு. ராமாயண நாடகத்தில் நடிச்சு இப்ப அமைச்சரா இருக்கிறாங்க, அவங்க பேசிட்டு இருக்காங்க. அவங்க இன்னைக்கு மோடியினுடைய வழியில அவங்க இன்னைக்கு தமிழர்களை கொச்சைப்படுத்திட்டு இருக்காங்க. அப்ப இங்க வந்தா தமிழன் நாடகம் போடுறது, நான் தமிழ்லயே பேசுறது, எல்லாருக்கும் வணக்கம் சொல்றது, திருக்குறள் சொல்றது, பாஜக காரங்களும் அப்படியே சிலுத்துக்கிறாங்க. ஆக இங்க பாருங்க, திருவள்ளுவருக்கு அப்புறம் தமிழ் பேசுற ஆளு மோடி தான் சிலுத்துக்கிட்டாங்க. ஆனா இப்ப ஒடிசால மற்ற மாநிலங்கள்ல போய் நீ திமுகவை குறை சொல்லு, திமுக ஏன்னா உன்னுடைய முகத்திரை கிழிச்சு தொங்க விட்டது திமுக. இன்னைக்கு வட மாநிலங்கள், இன்னைக்கு தமிழ்நாட்டுல சொல்றாரு கிளை உன்னிடுச்சு, வேறு உருடிச்சு, பரவிடுச்சுன்னு. பாஜக வட மாநிலங்கள்ல அவர்களுக்கு மிக ஸ்ட்ராங்கா இருந்த கான்ஸ்டிடியன்சிலேயே பாஜகவினுடைய தலைவர்கள் தொகுதிக்குள்ளார போக முடியாத அளவிற்கு விரட்டி அடிக்கப்படுறாங்களா இல்லையா? அப்ப என்ன, எந்த பாஜக வளர்ந்துருச்சு? தமிழ்நாட்டுல என்ன நடந்தது? ஊதி பெரிதாக அதே மாதிரி நாலு பேர் பேசலாம், கொள்ளலாம், அதெல்லாம் கல நிலவரம் அப்படிங்கிறது வேற. தமிழர்களை இழிவுபடுத்தும் பொழுது தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய பாஜகவினர் யாராவது வாய் திறந்து பேசுறாங்களா, இல்ல அவர்களுக்கு ஆதரவாக இருக்கக்கூடியவர்கள் வாய் திறந்து பேசுறாங்களான்னா அது பூசி மொழிகி சாயம் பூசி இல்ல, அப்படி அவர் சொல்ல வரல, இவர் இப்படி சொன்னாரு, நீங்க இப்படி புரிஞ்சுக்கிட்டீங்க அப்படின்னு மொட்டை தலைக்கும் முழங்காலுக்கும் முடிச்சு போட்டு பேசுவாங்களே தவிர தைரியமாக ஆமாம் பிரதமர் சொன்னாரு, பிரதமர் பேசுறாருல, பிரதமருக்கு தைரியம் கிடையாது. பிரதமருக்கு தைரியம் இருந்திருந்தா தமிழ்நாட்டுல நின்று நீங்க பேசி இருந்திருக்கணும். தமிழ்நாட்டுல நின்று போய் பூரிஜகநாதர் கோயில் சாவி எடுத்து வந்துட்டாங்க. அப்புறம் ராமன் நாடகத்தில் நடிச்ச அமைச்சர் என்ன பண்ணணும், அதெல்லாம் கான்ட்ராக்ட் எல்லாம் நீங்க தமிழ்நாட்டில் நின்று பேசியிருக்கணும். அந்த தைரியம் இல்லாம பயத்துல போய் வட மாநிலத்துல நின்று ஒளிஞ்சுக்கிட்டு பயந்துகிட்டு தமிழர்களை கேவலப்படுத்தக்கூடிய பாஜக, அதே ஆமா எங்க பிரைம் மினிஸ்டர் நாங்க அப்படிதான் பேசுவோம் சொல்றதுக்கு தைரியம் இருக்குதா? இவங்க சொல்றாங்கல்ல, இந்த ஒரு 2-3 வருஷத்துல பாஜக தூக்கி நெட்டா நிறுத்தி இருக்கிறார் ஒரு தலைவர்னு, அவரு பேசட்டும். காணாமல் போனவர்கள் லிஸ்ட்ல முதல் ஆளா இருக்கிறாரு தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம். அதனால இதெல்லாம் பேசுறதுக்கு யோகிதை இல்லாம மக்கள் தெளிவா இருக்கிறாங்க, களம் சாதகமா இருக்குது. இதற்கு முன்பாக பேசியது நடந்தது போல 2014-19 தேர்தலை போல 2024 தேர்தல் இல்ல. ஏன்னா எந்த இடத்துலையுமே வட மாநிலத்துல பாஜகவினுடைய மிக முக்கிய தலைவர்கள் விரட்டி அடிக்கப்படுறாங்க. மிக முக்கிய தலைவராக இருக்கக்கூடிய மோடி அவர்கள் எந்த இடத்துல அவருடைய ஆட்சியினுடைய சாதனைகளை சொல்லி வாக்கு கேட்கல, தனி மனித தாக்குதல், வெறுப்பு பிரச்சாரத்தை மட்டும்தான் பண்ணிட்டு இருக்கிறாரு. ஆக இதெல்லாம் நீங்க ஒட்டுமொத்தமா வச்சு பார்க்கும் பொழுது மோடிக்கு மிக கடுமையான முதல்ல சொன்னதா மன அழுத்தம் இருக்குது. காரணம்னா திமுக அந்த முகத்திரை கிழிச்சு தொங்க விட்டுருக்கு, தமிழ்நாடு அதை உடை தெரிந்திருக்குது. முதல் கட்டத்தில் ஏற்பட்ட அடி 7வது கட்டம் வரைக்கும் இன்னைக்கு பரவி இருக்குது. அதனாலதான் வட மாநிலத்திற்கு போய் என்ன சொல்றாரு அமித்ஷா, மோடி என்ன சொல்றாங்க, எங்களுக்கு மிகப்பெரிய அளவுல கை கொடுக்க போறது இது தெரியுமா, தென் மாநிலங்கள் தான். அதை போய் அங்க சொல்ல வேண்டிய தேவை என்ன இருக்குது? இவ்வளவு நாளா எங்களுக்கு வட மாநிலங்கள் தான் சூப்பர் டூப்பர், நாங்க எல்லாம் டீலிமிட்டேஷன் பண்ணபடி வட மாநிலங்கள் எல்லாம் நீங்க இவ்வளவு கண்டுக்கவே மாட்டோம்னு சொல்லிட்டு இருந்தவங்க அங்க போய் என்ன சொல்றாங்க, எங்களுக்கு வட மாநிலங்கள் மிகப்பெரிய அளவுக்கு கை கொடுத்துருக்குது அப்படின்னு சொல்லி நாடகம் போட வேண்டிய தேவை என்ன வந்திருக்கு அப்படின்னா, இங்க நடந்து முடிந்த தேர்தல் தென் மாநிலங்கள்ல ஏற்பட்டிருக்கக்கூடிய இந்த தோல்வியினுடைய மரண அடி வட மாநிலத்துல பரவிடக்கூடாது, அதன் மூலமாக அங்க தாக்கம் ஏற்பட்டுடக்கூடாது அப்படிங்கிறதுக்காக தன்னுடைய பிரச்சாரத்தின் வாயிலாக இவங்க இந்த மாதிரியான வெறுப்பு கருத்துக்களை விதைச்சிட்டு. கோட்டீஸ்வரன் சார், பிரதமரோட பேச்சு, இங்க முதலமைச்சரோட அறிக்கை எப்படி பாக்குறீங்க ரெண்டையும்? இல்லை, பிரதமர் என்பவர் நாட்டு மக்களுக்கு சேவை செய்வேன், நாட்டு மக்களுக்கு நலன் செய்வேன்னு சொல்லிட்டு தான் பிரதமர் வேட்பாளர் நின்னார். 10 வருஷத்துக்கு முன்னாடி அவர் அதை தான் பிரதானமாக சொன்னார். அன்றைக்கி பூரி ஜெகநாதர் கோயிலை பற்றி நான் பேசுவேன், திமுகன்னு ஒரு கட்சி இருக்குது, அது சனாதன எதிர்ப்பு கட்சி அப்படின்னு அதை வச்சு நான் பிரச்சாரம் பண்ணி ஓட்டு கேட்க போகிறேன், இல்லை ஆர்ஜேடி தலைவராக இருக்கக்கூடிய தேஜஸ்வியை நான் ஜெயிலில் போட போகிறேன், கெஜ்ரிவால் அவர்கள் ஜெயிலுக்கு போவார், ஆம் ஆத்மி கட்சி ஊழல்னா அன்றைக்கி சொல்லலை.
அவர் நாட்டு மக்களுக்கு பிரதானமாக இருக்கக்கூடிய இந்துக்களுக்கு என்ன சொன்னார்னா, இந்துக்களே ஒன்றுபடுங்கள், உங்களோட வருமானம் வந்து ரெட்டிப்பாகும், உங்களுக்கு சிலிண்டர் விலை கேஸ் விலைலாம் அதிகமாக இருந்தால் தொட்டு கும்பிட்டுட்டு சாமி நினச்சிட்டு போங்க, அது விலையெல்லாம் பூரா நான் குறைப்பேன், இந்த இந்திய திருநாட்டை வந்து உலகத்திலே ஒரு மிகப்பெரிய பொருளாதாரமாக ஆக்குவேன், உங்களுக்குலாம் வங்கியில் வந்து பணம் அதிகமாக வரும், அதுக்கப்புறமா அந்த பணத்தை வச்சு நீங்களுக்கு பிடிச்ச இஷ்ட தெய்வத்தை கும்பிடலாம், அதுக்கப்புறம் தேவைப்பட்ட இஸ்லாமியர்களை வந்து நீங்கள் வந்து சிறுமையாக பார்க்கலாம், இப்படின்ற மாதிரி தான் அவர் ஐயா பிரச்சாரம் பண்ணார். இதில் எதனா ஒன்று மறுத்து நான் பேசியிருக்கிறேன் அப்படின்னா நீங்கள் பார்க்கலாம், பழைய பிரச்சாரங்கள்லாம் எடுத்து பாருங்கள். ஆனால் அன்றைக்கி சொன்னது என்ன, முழுக்க முழுக்க பேசினது நாட்டு மக்களை பற்றி, வளர்ச்சியை பற்றி. வந்தே பாரத் ட்ரெயின் வரும், புல்லட் ட்ரெயின் வரும், வந்தே பாரத் வந்திருக்கு, புல்லட் ட்ரெயின் இன்னும் வரல. அப்போ சொன்னதெல்லாம் வளர்ச்சி, மக்களுக்கு பணம் வரும், விவசாயிகள் கிசானெல்லாம் வந்து சந்தோஷமாக இருப்பாங்க அப்படின்னு சொன்னார். கடைசியில் இன்றைக்கி என்ன ஆயிடுச்சுன்னா, டிராக்டரே வந்து எங்கேயுமே போக முடியல. ஏன்னா டிராக்டரில் போனாவே போராட்டம் பண்ண போகிறாங்கன்னு சொல்லிட்டு போகிற டிராக்டர் எல்லாமே பிடிச்சிக்கிறாங்க. இப்போ இதில் ரொம்ப முக்கியமாக கூர்ந்து கவனிக்க வேண்டியது என்னென்னா, திமுகவை பற்றி பேசியிருக்கிறார், திமுகவை பற்றி விமர்சனம் பண்ணுறார், அதாவது சனாதன சக்தியான ஒரு கட்சின்ற மாதிரி சொல்கிறாரு. பிஜேடியை பொறுத்தவரை என்ன சொல்கிறார், பாண்டியன் வந்து ஒரு தமிழ்நாடு, சாவி வந்து கிட்டத்தட்ட தமிழகத்துக்கு போச்சுன்னு அங்கே ஒரு குறை சொல்கிறாரு. ஆர்ஜேடியை பொறுத்தவரை, தேஜஸ்வியை பொறுத்தவரை என்ன சொல்கிறாருன்னா, இது ஹெலிகாப்டர் சீசனு, இது ஹெலிகாப்டர் சீசன் முடிஞ்ச உடனே ஜெயில் சீசன் வரும், ஜெயில் சீசன் வந்தால் பெயில் சீசன் வரும், நான் யாரை சொல்கிறேன் உங்களுக்கு புரிஞ்சுக்கோன்னு சொல்கிறாரு. நான் என்ன கேட்குறேன்னா, இப்போ இவர் திமுகவை தாக்குறதுனாலையோ, பிஜேடி தாக்குறதுனாலையோ, இல்லை ஆர்ஜேடி தாக்குறதுனாலையோ ஓட்டு போட்ட மக்களுக்கு 10 பைசா லாபம் இருக்கா? இது உங்கள் பங்காளி பிரச்சனை. நீங்களும் அரசியல் கட்சி நடத்துறீங்க, அவங்களும் அரசியல் கட்சி நடத்துகிறாங்க, உங்கள் கட்சியிலையும் ஊழல்வாதி இருக்கிறாங்க, அவங்க கட்சியிலையும் ஊழல்வாதி இருக்கட்டும், வழக்கு போட்டுக்காங்க, என்ன பண்ணுங்க. 10 வருஷம் தேர்தல் இருந்துட்டு, 10 வருஷம் பிரதமராக இருந்துட்டு மக்களுக்கு என்ன பண்ணுவாருன்னு இவர் பேசுவார்னு பார்த்தா, போகிற ஊரெல்லாம் வந்து இந்த கட்சி அது, அந்த கட்சி இது, இந்த கட்சி அது, 60 வருஷமாக இந்த கட்சி இது பண்ணி, இதெல்லாம் எங்களுக்கு தெரியாதா? ஓட்டு போட்ட மக்களுக்கு தெரியாதா? தெரிஞ்சு தானே போடுறாங்க. மக்கள் என்ன ஒரே கட்சிக்காக போடுறாங்க? எதுக்கு மாற்றி மாற்றி போடுறாங்க? அந்த கட்சி ஊழல் கட்சி, அந்த கட்சி மக்களுக்கு எதுவும் செய்யலை, மக்களை நம்பி ஏமாற்றி பட்டநாமம் போட்டாங்க, ஜிஎஸ்டி ஏற்றினாங்க, ஆதார் கார்டை திணிச்சாங்க, வேலைவாய்ப்பு கம்மியாச்சு, ரேஷன் கார்டை பொருட்கள் வந்து வீட்டுக்கே வரும்லாம் வாக்குறுதி சொன்னாங்க, ஆனால் சரியாக வர்றதில்ல. இவ்வளோ பிரச்சனை மக்களுக்கு இருக்கிறனால தான் தேர்தலில் மாற்றி மாற்றி ஓட்டு போடுறாங்க. அப்படி குறை சொல்லிட்டு, அந்தந்த கட்சியை குறை சொல்லிட்டு நீங்கள் ஆட்சியில் வந்து உட்காந்துக்கிட்டு பேசுறது பூரா மற்ற கட்சிகளை எதிர்த்து, அது மக்கள் நாங்கள் பார்த்துக்கோம். நீங்கள் என்ன செஞ்சீங்க 10 வருஷத்தில்? நீங்கள் சொன்ன வாக்குறுதிகள் நீங்கள் செஞ்சீங்களா? சரி, வாக்குறுதிகள் விட்டுருங்க, உங்கள் விதத்துக்கே வரேன். கோவில் கோவில் கோவில், பொழுதுக்கும் இந்து முஸ்லீம் கோவில், இது 3 தானே. இப்போ இதுக்கே வரேன். 3 கால பூஜை எல்லா கோயில்லையும் வந்து நம்ம விளக்கேற்றி பூஜை பண்ணுற அளவுக்கு ஆள் ரெக்ரூட் பண்ணிட்டோமா? எல்லா கோயிலும் பாதுகாப்பாக இருக்கா? இல்லை எல்லா கோயிலுக்கும் சாமி சிலை போயிடுது, சாமி சிலை போயிடுதுன்ற ஏன் மத்திய அரசு ஒரு திட்டம், எல்லா கோயிலுக்கும் செக்யூரிட்டி நாங்கள் போடுவோம், மத்திய அரசு நாங்கள் சம்பளம் தருவோம் அப்படின்னு சொல்லியிருந்தா கோயில் சொத்தை பாதுகாக்கிறதுக்கு வேலை வாய்ப்பு வந்திருக்கும், கோயிலில் மணி அடிக்கிறதுக்கும் கோயிலில் மந்திரம் பண்ணுறதுக்கும் வேலை வாய்ப்பு கிடச்சிருக்கும். அதை செஞ்சீங்களா? சரி, இல்லை. தமிழகத்திலேருந்து எடுத்துக்காட்டு, அன்னதானம் போடுது இங்கே இருக்கிற கோயில்கள்லாம். நீங்கள் ஆளுகின்ற மாநிலத்தில் எத்தனை இடத்துல இலவச அன்னதானம் தமிழ்நாட்டுக்கு நிகராக நீங்கள் போடுறீங்க? என்ன பண்ணுறீங்க? இல்லை திருப்பதி எடுத்துக்கோங்க, தென்னிந்தியாவில் இருக்குது, அங்கே போய் பாருங்கள் எவ்வளோ இலவசமாக சாப்பாடு போடுறாங்கன்னு. இன்னொன்று கேட்குறேன், நீங்கள் ராமலல்லாக்கு நீங்கள் போய் பூஜை பண்ணீங்க, பிரதமர்ன்ற அந்த அங்கீகாரத்தோட நீங்கள் வந்து ஒரு பிஜேபி தலைவர் ஆர்எஸ்எஸோட நல விரும்பி போனீங்க. உங்களை மாதிரியே மற்ற இந்துக்கள் எல்லாருமே அதே சாமி கிட்ட கர்ப்பகிரகம் போய் நீங்கள் எப்படி சாமிக்கு இப்படி தீவார்த்தனை காட்டி கும்பிடுறீங்களோ அதே மாதிரி மற்ற இந்துக்களுக்கு உங்களால் உத்தரவாதம் கொடுக்க முடியுமா? இந்து இந்து இந்துன்றீங்களே, எல்லா இந்துவும் கோயிலில் சமமாக உங்களால் நடத்த முடியுமா? சரி, இயற்கைக்கு வரும். இப்போ கோயிலை சுற்றி எவ்வளோ குளம் இருக்குது, எவ்வளோ தரிசு நிலம் இருக்குது, எவ்வளோ விவசாய நிலம் இருக்குது, ஒவ்வொரு கோயிலோட இடம் எது பார்த்து அங்கெல்லாம் வந்து அந்த மெய்க்கால் புறம்போக்கெல்லாம் மீட்டு அங்கே வந்துட்டு உங்களுக்கு கிணறு வெட்டி இல்லை கோயில் குளங்களை சீரமைச்சு விவசாயத்தை வந்து இன்க்ரீஸ் பண்ணுறதுக்கு எதனா பண்ணியிருக்கீங்களா? எதுவுமே கிடையாது. வெறும்னே இந்து கோயில் மதம், இந்து கோயில் மதம் விட்டா பாகிஸ்தான் இல்லை. இப்போ நடுவில் புது சிலபஸ் தான் இந்த டிஎம்கே பிஜேடி ஆர்ஜேடி எல்லாம். இதெல்லாம் தெரியும் எங்களுக்கு, மக்களுக்கு யாருக்கும் தெரியாமல் சிந்தனையோட்டம்லாம் இல்லை. இன்னொன்று சொல்கிறாரு, தேர்தல் முடிஞ்சதுக்கப்புறம் ஜெயிலுக்கு போடுவாங்க. ஏன் இப்பயே போடுங்க? உங்க பார்வையில தேஜஸ்வி அவர்கள் குற்றவாளி, அது என்ன தேர்தல் முடிஞ்சதுக்கு அப்புறம் ஒரு விஷயம் தவறு இருங்க. ஏன் நேரம் நான் மக்கள் பிரச்சனை பேசுறேன், நான் மக்கள் பிரச்சனை அரசியல் பேசிட்டு இருக்கிறேன். நீங்க ஆன்மீகம் பேச விரும்புறீங்க, நீங்க பேச வேண்டிய தலைமை வேற. நான் உங்க வாதத்துக்கு தான் வரேன். தேஜஸ்வி தப்பு பண்ணிட்டார் தெரியுதுல, என்ன ராகு காலம் யமகண்டெல்லாம் பார்த்துக்கிட்டு இருக்கீங்களா? குற்றம் பண்ணியிருக்காருன்னா உடனே பண்ண வேண்டியதானங்க. அதுனா தேர்தலுக்கு பின்னாடி கைது பண்றது? தேர்தல் நடக்கிற நேரத்தை இப்ப கைது பண்ணுங்க. மக்களுக்கு இப்ப தெரியணும் யார் குற்றவாளி, யார் ஊழல்வாதி, யார் என்ன பண்ணாங்கன்னு. ஆனா உன்ன எலெக்ஷன் நேரத்தில் கைது பண்றது ஏன்? இவ்வளவு நாள் என்ன பண்ணிட்டு இருந்தீங்க? உங்களுக்கு எவ்வளவு பேர் இல்ல வந்து பேசுறீங்களே, அப்ப பிரதமர் வந்து இந்த மாதிரி பேச நீங்க உங்க பிரதமரை கேட்கணும். உண்மையான ஆர்எஸ்எஸ் காரங்கன்னா தப்பு நடந்தா அதை அவரையும் கேட்கணும், தப்பு யார் பண்ணாலும் கேட்கணும். அதுதான் ஆர்எஸ்எஸ் சித்தாந்தம். அதை செய்றீங்களா நீங்க? அது பண்றது கிடையாது. இன்னொரு முக்கியமான ஒரு விஷயம் சொல்ல மறந்துட்டேன் நான்.
இவங்க இதுக்கு முன்னாடி தலைவர் ஒண்டி கிடையாது. இப்ப பிரதமரை பத்தி பேசணும், பிரதமர் கீழே இருக்கவங்களுடைய பேசிக்கங்க. இப்ப ஏஎன்எஸ் பிரசாத்னு தமிழகத்துல ஒரு பேச்சாளர் இருக்கார், பாஜக கட்சி பேச்சாளர். அவர் என்ன பண்றாருன்னா, திருக்குறள் தான் சான்று, திருவள்ளூர் இந்து அப்படின்றதுக்கு அறிக்கை விடுறாரு. ஐயா நான் கேட்கிறேன், திருவள்ளூர் இந்து இல்லைன்னு யார் சொன்னது? இல்ல திருவள்ளூருக்கு கடவுள் நம்பிக்கை இல்லைன்னு யார் சொன்னது? அப்படி ஒரு சப்ஜெக்டே இல்லையே. எங்க ஐயா அன்னைக்கே சொல்லிட்டாரு, அவர் அதிகாரமே வந்து கடவுளை பத்தி தானே பாடுறாரு. அப்புறம் எங்க இருந்து அந்த கேள்வி வருது? அதுக்கப்புறம் ஐயா RN ரவி அவர் என்ன பண்றாரு, காவி கலர்ல அவருக்கு வேஷம் போட்டு அந்த ரோபோ போட்டு, இது ப்ரூஃப் இருக்கா, இந்த கலரா அந்த கலரா, இந்த கலர் இது ஒரு பிரச்சனையா? இதுதான் பிரச்சனையா இன்னைக்கு அவர் என்ன கலர்ல ட்ரெஸ் போடுறாருன்னு? அது விட்டு தாண்டிட்டு என்ன சொல்றாங்கன்னா, வைகாசி நீங்க பச்சை கலர்ல திருவள்ளுவருக்கு செலவழிக்கணும். யார் வேண்டாம்? உங்களுக்கு அதுல நம்பிக்கை இருந்தா நீங்க வீட்ல ராஜ்பவன்ல பண்ணிக்கங்க. கவர்மெண்டோட இன்விடேஷன்ல போட்டு அதை ஒரு சர்ச்சையாக்கி அதற்கு இங்க இருக்கிற எல்லா பிரதான எதிர்க்கட்சிகளும் அதற்கு ஒரு மறுப்பு சொல்லி அதற்கு ஒரு போராட்டம் சொல்லி மக்கள் வேலையை அரசியல்வாதிகளை செய்ய விடாம நீங்க பண்ற அரசியலுக்கு ஏற்ற மாதிரி திணிச்சிங்க. அவங்களும் உங்களை பார்த்து அதுக்கு பதில் சொல்லி ஒரு நாள் அரசியல் போச்சா. அதுக்கப்புறம் பிஜேபி தலைவர் ஐயா அண்ணாமலைக்கு வரும். அம்மையார் ஜெயலலிதா தான் சிறந்த இந்துத்துவ தலைவர். அதாவது அம்மையார் ஜெயலலிதா கூட 40 வருஷம் 30 வருஷம் பழக்கம் பண்ண கூட பழகின அம்மையார் சசிகலாக்கு தெரியல அவங்க இந்துத்துவவாதின்னு. அவங்க கூடவே பயணம் பண்ண ஐயா ஓபிஎஸ்க்கு தெரியல, அவங்க கூடவே பயணம் பண்ண எடப்பாடி பழனிசாமிக்கு தெரியல, செங்கோட்டையனுக்கு தெரியல, கேசிபி பழனிசாமிக்கு தெரியல. ஆனா 2020 தமிழக அரசியல் வந்த அண்ணாமலை அவர்கள் தான் கண்டுபிடித்தார். என்ன கண்டுபிடித்தார்? அம்மையார் ஜெயலலிதா ஒரு இந்துத்துவ தலைவர். அதுக்கப்புறம் சேர்த்து பதில் சொல்லுங்க, நிறைய பதில் சொல்ல வேண்டியது. நீங்க பண்ற அரசியல் அதுதான் பண்ணிட்டு இருக்கிறாங்க. ஏப்ரல் 15 மோடி ஒண்ணு பேசினாருங்க ஐயா, என்ன தெரியுமா பேசினாரு? சனாதனத்துக்கு எதிரான கட்சி திமுக அப்படின்னாரு. சரி, சனாதனத்தை காப்பாற்றுறதுக்கு நீங்க இருக்கிறீங்க, சனாதனத்தை எதிர்க்க அவங்க இருக்கிறாங்க. சனாதனத்தை எதிர்க்கிறதுனாலயோ இல்லை ஆதரிக்கிறதுனால ஓட்டு போடுற சாமானிய மக்களுக்கு நீங்க என்ன சொல்றீங்க? சரி, இப்போ நான் சனாதன ஆதரவுனா எனக்கு என்ன கிடைக்கும், சனாதன எதிர்ப்புனா என்ன கிடைக்கும்? அதுக்கு எதனா திட்டம் இருக்கா? இல்லை அதனால எதனா 10 கிலோ அரிசி கூட கிடைக்குமா? எதுக்கு இந்த மாதிரி பிரச்சனைகள்? இன்னொன்று, இதோட முடியலங்க. பிரச்சனையே என்னன்னா, 7வது பேஸ்ல இவங்க என்னென்ன பண்ண போறாங்க? நான் எப்படி பிரதமர் வந்து என்ன பண்ணிருக்கணும்னா, தேர்தல் ஆணையம் எப்பா தேர்தல் ஆணையம் நான் ஜெயிச்சாலும் நான் தோத்தாலும் இன்னும் ரொம்ப கேவலமா பேசுவாங்க போல, உன் மேல இருக்கிற நம்பகத்தன்மை போகுது, தயவு செய்து இல்லை ஆளை விட்டோ இல்லை வேற யார்கிட்டயும் சொல்லி சொன்னா, ஏன்னா இப்படி ஜெயிக்கிறது யாரோ ஒருத்தர் ஜெயிச்சுன்னு போங்க, அது பிரச்சனை கிடையாது. யார் ஜெயிச்சாலும் நம்ம வாதம் பண்ண போறோம், மக்கள் தான் ஓட்டு போட போறாங்க. இப்படி எல்லாம் ஜெயிச்சிங்கன்னு வச்சுக்கோங்களேன், அதாவது ஓட்டு போட்டோம்னா ரிசல்ட் வந்து உடனே எவ்வளோ பர்சன்டேஜ் சொல்லாமல் 8 பூத்து வந்து ஒரு சிறுவன் போட்டு வீடியோ எடுத்து விடுறது, சின்னத்தை முடக்கிறது, முதலமைச்சரெல்லாம் பிடிச்சி ஜெயிலில் போடுறது, அதுக்கப்புறம் ஹெலிகாப்டர் சீசன் முடிஞ்சோன்னு திருப்பியும் ஜெயிலில் போடுவோன்னு சொல்கிறது என்ன விதமான பிரச்சாரம் இல்லை, என்ன விதமான தேர்தல் அணுகுமுறை இது? இது மாதிரிலாம் இதுக்கு இப்படி எல்லாமா ஒரு ஆட்டம் ஆடணும்? ஒரு ஆட்டத்துக்கு தேர்தல் களத்துக்கு இதுவா அழகு? எதிரில் இருக்கவங்களுக்கு பால் மட்டமான பால் போடுறது, பேட்டை பிடிங்கி வச்சுக்கிறது, அம்பையரை கரெக்ட் பண்ணுறது, ஸ்டேடியத்துலேருந்து கல் விடுறது, கிட்டத்தட்ட இப்படி தான் இருக்குது. இப்போ இதுக்கு எப்படி ஒரு தேர்தல் நடக்கணும்? எங்க ஒரு சமதளம் எங்க? ரைட். ரவி ஏன் எந்த மாநிலத்துக்கு போனாலும் திமுக மேல பிரதமருக்கு இப்படி ஒரு வன்மம்? பாண்டியன்கிறவர் ஒரு தமிழர் அப்படிங்கிறது வந்து ஒரு சம்பவம். அவர் கேரளத்தை சார்ந்தவராக இருந்திருந்தா கேரளத்தை சார்ந்தவர். பாண்டியனை பற்றி தான் அவர் அங்கே பேசியிருக்காரு. உடனே அவர் தான் தமிழ்நாடு, நான் தான் தமிழ்நாடுன்னு சொல்கிறது முதல்ல தவறு. ரெண்டாவது, பாண்டியன் அவர்கள் திருடினாரு அல்லது கொள்ளையடித்தாரு, அந்த சாவி தொலைந்து போய்விட்டது அப்படிங்கிற வார்த்தையெல்லாம் பயன்படுத்தவே இல்லை. இல்லை சார், அந்த இடத்துல பாண்டியன்னு மட்டும் அவர் சொல்லியிருந்தாருன்னா யாரும் எந்த கேள்வியும் கேட்க, தமிழ்நாட்டில் இருக்கிறது அப்படின்றாரு சாவி. நான் சொல்லிடுறேன், என்னுடைய கொடை தமிழ்நாட்டில் இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக முதலமைச்சர் ஐயா என்னை திருடுங்கிறியான்னு கேட்க மாட்டார். ஏன்னா என்னுடைய கொடை தமிழ்நாட்டில் ஒரு இடத்துல இருக்குது. இவ்வளவுதான் சிம்பிளான ஒரு விஷயம். இருந்தாலும் அவர் பேசட்டும், தப்பில்லை. இப்போது கேரளாவில் இதே மாதிரியான ஒரு கோவில், அதே மாதிரியான துவாரங்கள், அதே மாதிரியான மிகப்பெரிய பணம் வந்த பொழுது யாருமே மோடி ஐயாவையும் சேர்த்து யாருமே கம்யூனிஸ்டையோ காங்கிரஸையோ குறை சொல்லலை. ஏன்னா அங்கே நடந்ததுங்கிறது அந்த கதவு இப்போ தான் திறக்கப்பட்டது அப்படிங்கிற ஒரு விஷயம். ரைட், நீ சாவியை கண்டுபிடிச்சிருக்கலாமே அப்படின்னா அதுக்கு தான் நான் வந்து 25 வருடமாக ஒடிசாவில் ஆண்டு கொண்டிருப்பது அவங்க, நான் வரேன், நான் பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டார். இப்போது மோடி அவர்கள் ஊதப்பட்ட ஒரு பலூன் அப்படின்னு எனக்கு தெரியாது. ஆனால் இங்கே ஒரு கருப்பு பலூன் வந்து இப்போ ஊதப்படாமல் இருக்கிற அளவுக்கு தெளிவாக நடந்துக்கிட்டு இருக்குங்கிறது மட்டும் எனக்கு தெரியும். தேஜஸ்வி யாதவை நான் கையெழுத்து பண்ணணுமா இல்லையாங்கிறது வந்து நான் எடுக்கிற முடிவு இல்லை.
ஒரு பிரதம மந்திரி எடுக்கிற முடிவு இல்லை. ஒரு இடியோ ஒரு நீதிமன்றமோ ஒரு சிபிஐயோ அல்லது ஒரு இன்கம் டேக்ஸோ எடுக்க வேண்டிய ஒரு முடிவு. அதை எடுக்க வேண்டிய நேரத்தில் கண்டிப்பாக எடுத்துரும். தேர்தல் நேரத்தில் கேஜ்ரிவாலை கூட அரெஸ்ட் பண்ணணும்னு இடி நினைக்கல. 9 முறை அனுப்பிச்சது, அவர் வரலை. இவராக ஓடி போய் கோர்ட்டில் போய் என்ன பண்ணிட்டாரு, என்னை கைது பண்ணக்கூடாது அப்படின்னாரு. முன்னே கைது பண்ணுவாங்க, ஏன்னா ஆதாரம் இருக்குதுன்னு சொல்லி உள்ளே போட்டாங்க. அவர் அந்த அனுதாப வேலைக்காக தான் வந்தார், அவர் வந்துட்டு போகட்டும். இப்போது இந்த சாமி கோவில் எல்லாமே மாநிலம் சார்ந்தது. எதுவாக இருந்தாலும் அது சாமி கோவில் ஹோட்டலு எதுவாக இருந்தாலுமே அதாவது மாநில விஷயம் சார்ந்தது. இதை செய்யுங்க, இதை முயற்சி செய்யுங்கன்னு சொல்லாமல் ஒழிய மாநில அரசு செய்ய தவறினால்தான் அந்த இடத்துல மாற்றம் வரும். மாற்றி மாற்றி இந்தியா ஓட்டு போடவே இல்லை. மாற்றி மாற்றி ஓட்டு போட்டுட்டு இருந்து தமிழகம் தான் ஒரு முறை நீங்கள் ஆட்சி செய்தால் 10 வருடமோ 14 வருடமோ புறக்கணிக்கப்படுவீங்கிறது இங்கே தமிழ்நாட்டில் தான் நடந்திருக்கே ஒழிய மாற்றி மாற்றி ஓட்டு போடுறதுங்கிறது அந்த மாதிரி எதுவும் நடந்துடல. 10 வருடமாக அவர் தான் இருக்கார், இன்னொரு 5 வருடம் அவர் தான் இருக்க போகிறாரு. இப்போ கேள்வி என்ன அப்படின்னா, தமிழ்நாட்டை பற்றி அவர் குறை சொல்வது அப்படிங்கிறது மத்திய பிரதேசில் நடந்தது. எனக்கு சரியாக ஞாபகம் இருக்கும்னா ஒரு 6 மாதத்துக்கு முன்னாடி ஒரு தேர்தல் ஒரு மீட்டிங்கில் அவர் மத்திய பிரதேசில் அதை பற்றி பேசினார். அதற்கு பிறகு இந்த அறநிலையத்துறை பற்றி பேசும்பொழுது தமிழ்நாட்டை பற்றி அவர் பேசினார். இந்த 2 விஷயம். ஒடிசாவில் பேசினது எனக்கு தெரிஞ்சு பாண்டியன் ஐயாவை பற்றி தான். ஆனால் அதை நீங்கள் எப்படி வேணாலும் எடுத்துக்கோங்க, அதை பற்றி எனக்கு அக்கறை இல்லை. பாண்டியன் ஐயாவை பற்றின்னு சொல்லி அவர் நேரடியாக சொல்லலை, அதுதான் பிரச்சனை. தமிழ்நாடு சொல்லிட்டு போயிட்டாங்க. கேட்குற மக்களுக்கு, அங்கே பார்த்துட்டு இருக்கிற அத்தனை மக்களுக்கும் அவர் யாரை சொல்கிறாருங்கிறது தெளிவாக தெரியும். அதுதான் அடிப்படையில் முக்கியமான ஒரு விஷயம். இப்போது இந்த சனாதனத்தை ஒழிப்பேன் அப்படிங்கிற வார்த்தையை நீங்கள் பயன்படுத்தியதால் மோடி ஐயா எல்லா இடத்துலையும் உங்களை எதிர்த்து ஒரு கருத்து சொல்கிறாரு அப்படிங்கிறத ஒரு பக்கம் வச்சுக்கோங்க. இந்திய கூட்டணியை முன்னிறுத்தி கொண்டு வந்தது ஸ்டாலின் ஐயா தான். அதற்கான தேவையான நிதியிலிருந்து எல்லாத்துக்குமே முன்னெடுப்பு எடுத்து இல்லை இதில் மோடி வரக்கூடாது அப்படின்னு சொல்லி எல்லா இடத்துலையுமே அவர் கொண்டு போனார். அப்போ அவர் போய் இங்கே பரப்புரையை வடக்கில் ஏதாவது ஒரு இடத்துல நடத்தினால் சரியாக இருக்குமா, நடந்திருந்தால் நல்லா இருந்திருக்குமே அப்படிங்கிற கேள்வியை வேணால் நான் இந்திய கூட்டணியை கேட்கலாம். ஏன் அவங்க தடுக்கிறாங்க? நாங்கள் விட்டுருங்க, நாங்கள் சனாதனத்தை எதிர்த்தா நாங்கள் பேசத்தான் செய்கிறோம், அது எங்களுடைய வேலை, செஞ்சுட்டு போகிறோம். ஆனால் அவங்க அதை ஆதரிச்சு இல்லை அவர் அப்படியெல்லாம் ஒன்றும் சொல்லலை, கருணாநிதி ஐயா அப்படிலாம் ஒன்றும் நடந்துக்கல அப்படின்னு சொல்லி அவங்க முன்னெடுத்து போயிருந்திருக்கலாம். ஆனால் அன்ஃபார்ச்சுனேட்லி ஸ்டாலின் ஐயா மட்டும் இல்லை, யாருமே யாருக்காகவும் போய் ஓட்டு கேட்கல. அதுதான் உண்மை. இங்கே தமிழ்நாட்டிலேருந்து போகலைங்கிறது மட்டும் குற்றச்சாட்டாக நான் வைக்கல. யாருமே யாருக்குமே ஓட்டு கேட்கறதுக்காக அங்கே போகலைங்கிறது தான் என்னுடைய கருத்து. சாதனைகள் நீங்கள் என்ன பண்ணீங்க, ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்கன்னா முழு பக்க விளம்பரம் கொடுத்தார். 10,56,000 கோடி தமிழ்நாட்டுக்காக இந்தந்த விஷயங்களில் நாங்கள் நல்லது பண்ணியிருக்கோம் அப்படின்னு 12ஆம் தேதியிலேருந்து 19ஆம் தேதிக்குள்ளே வந்த 4 விளம்பரத்தில் ஒரு விளம்பரம் அப்படி தான் சொல்லுச்சு. அன்எம்ப்ளாய்மெண்ட்டுங்கிறது கடந்த 20 வருடத்தில் 5.6லேருந்து 4.3 வந்திருக்கு. இப்போ சமீபத்தில் ஒரு ரிப்போர்ட் வந்திருக்கு, 15 வயதிலிருந்து 29 வயது இருக்கக்கூடிய இளைஞர்களுடைய அன்எம்ப்ளாய்மெண்ட் கேரளாவில் அதிகமாக இருக்குது, இந்த சில மாநிலங்களில் அதிகமாக இருக்குங்கிற தகவல்லாம் வந்திருக்கு. அதெல்லாம் பேசத்தான் போகிறோம். 86,000 ரூபாய் பர் கேபிட்டா இன்கம் இருந்ததுங்கிறது இன்றைக்கி 1,72,000 ரூபாயாக இந்த 10 வருடத்தில் மாறி இருக்கு. இதை நம்ம எடுத்து சொல்கிறோம். அதே பர் கேபிட்டா இன்கம் இங்கே தமிழகத்தில் நம்ம சொல்லலாம் அப்படின்னு சொன்னால், தியாகராஜன் ஐயா வந்த உடனே சொன்னார், 3 வருஷத்துக்கு முன்னாடி வந்த உடனே இத்தனை லட்சம் கடன் ஒவ்வொரு தமிழன் மேலேயும் இருக்குது அப்படின்னு சொன்னார். இன்றைக்கி அந்த கடனுடைய நிலைமை என்ன அப்படின்னு நீங்கள் பார்க்குறதாக இருந்தால், இப்போ வரப்போகிற பட்ஜெட், இப்போ நாளைக்கு இந்த தேர்தல் ரிசல்ட் முடிஞ்ச உடனே வரப்போகிற பட்ஜெட்டில் 1,55,084 கோடி அந்த பணம் கடனாக வாங்க போகிறாங்க. ஏன் வாங்க போகிறாங்கன்னா, 84,932 கோடி சம்பளமாகவும் 37,663 கோடி பென்ஷனாகவும் 63,723 கோடி இன்ட்ரெஸ்டாகவும் மட்டும், இந்த 3மே சம்பளம், இது பென்ஷனு, அதற்கப்புறம் இன்ட்ரெஸ்ட்டு, இந்த 3 மட்டுமே இந்த வாட்டி செலவாக காட்டப்பட போகிறது. அப்போ நாம் எதை பார்க்க வேண்டும் என்று சொன்னால், இல்லை தமிழகத்தையும் நான் நல்ல நிலைமைக்கு கொண்டு வந்திருக்கேன், இப்படி இருந்ததை இப்படி கொண்டு வந்திருக்கேன், 3 வருஷத்தில் கொண்டு வர முடியுமான்னு தயவு செஞ்சு கேட்காதீங்க. ஏன்னா 60 வருடம் 50 வருடமாகவே திராவிட கட்சிகள் தான் ஆட்சிக்குள்ளே இருக்கு. அதனால் அவங்க அதை ஒன்றுக்கு ஒன்று சரி பண்ணியிருக்கலாம்ங்கிறது தான் நம்ம சொல்லுவோம். ஒவ்வொரு நாளும் இந்தியாவில் கிட்டத்தட்ட 38 கிலோமீட்டருக்கு ஒரு சாலை போடப்படுகிறது. சாலை போடப்படுகிறதுனால என்ன ஆகுது அப்படின்னா, வளர்ச்சி நோக்கி போயிட்டு இருக்குது, வளர்ச்சி தான் வந்திருக்குது பாஜக ஆட்சியில், அதான் சொல்ல வரேன். ஆனால் இல்லை முக்கியமாக 2-3 மேட்டர் நம்ம பேசணும். ஏன்னா 18 நிமிஷம் அவங்க எல்லாரும் சொல்லியிருக்கிற கருத்துக்கு பதில் வேணும். ஐயா, வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுங்கிற வசனத்தை, அந்த அந்த காழ்ப்புணர்ச்சி விஷயத்தை அல்லது அந்த ஒரு நேர்மையான ஒரு கருத்தை
திமுக தான் முதல்ல வைத்தது. எந்த மாநிலமும் முன்னாடி வைக்கல அந்த வார்த்தையை. அதாவது வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறது அப்படிங்கிற விஷயத்த சொல்லிச்சு. ஆனால் இன்னைக்கு நீங்க திமுக சொல்ற கருத்து என்னன்னு நீங்க பார்த்தீங்கன்னா, நாங்க 6 பேர் கஷ்டப்பட்டு சம்பாதிக்கிறோம், நீங்க 24 பேர் 22 பேர் சுகமா உட்காந்துருக்கீங்களா? அப்போ வாழ்ந்ததாரு உங்க கருத்துலயே இந்த 6 மாநிலம் எது? மகாராஷ்டிரா, கர்நாடகா, தமிழ்நாடு, குஜராத், உத்தரப்பிரதேஷ். இந்த 6 மாநிலம் தான். அதில் அந்த உத்தரப்பிரதேஷையும் குஜராத்தையும் விட்டுருங்க, அவங்க வடக்குக்கு போயிட்டாங்க. இங்கே மகாராஷ்டிரா அண்ட் கர்நாடகா அண்டு தமிழ்நாடு தான் ஜிடிபி கொடுக்குற, கிராஸ் ஜிடிபி கொடுக்குற 6 முக்கியமான மாநிலங்களில் 3 மாநிலங்கள். அப்போது 50 ஆண்டு கால 76 ஆண்டு இந்தியாவில் வாழ்ந்ததாரு நம்ம 3 பேர். நம்ம 3 பேர் எதில் வாழ்ந்தோம்? ஆஸ்திரேலியாவுக்கும் சுவிட்சர்லாண்டுக்கும் வணிகம் செய்தா? இல்லை, இந்தியாவில் இருக்கிற மீதி 22 மாநிலங்களுக்கு வணிகம் செய்து தான் நாம் வாழ்ந்தோம். சரி, தமிழ்நாட்டிலையாவது 34 மாவட்டத்துக்கும் சமமாக வருவாய்களை கொடுக்கக்கூடிய நிலைமையில் நம்ம கொண்டு வந்துட்டோமா? இல்லை, 4 மாவட்டங்கள் மட்டும்தான் தமிழ்நாட்டில் வருவாயை குவிக்கிறது, மற்றதெல்லாம் வணிகம் செய்கிறது. இவங்க பண்ணுறதை அவங்க வாங்குறாங்க. அதனால தான் ஒருத்தருக்கு ஒருத்தர் நல்லா இருக்கும். ஸோ எந்த பிரிவினைவாதத்தை எடுத்து வைத்ததோ தமிழகம் 50 வருடத்துக்கு முன்னாடியிலிருந்து, அதுவே இன்னைக்கு அவங்க முன்னாடி பார்த்து சிரிக்குதுங்கிறது. அமுதரசன் அவர் வச்ச குற்றச்சாட்டு எப்படி பார்க்குறீங்க? அதாவது ரொம்ப வேடிக்கையாக இருக்குது. வடக்கு வாழ்கிறது தெற்கு தேய்கிறதுன்னு சொன்னீங்க. இன்னைக்கு நீ என்ன பண்ணியிருக்கிற? நீ நிறைய சம்பாதிச்சிட்ட அப்படின்னா 2, அதாவது கைகளையும் கால்களையும் கட்டி வச்சுட்டு ஓடுன்னு சொல்லி அதுலேயும் ஓடி நாங்கள் ஜெயிச்சிருக்கிறோம். இன்னைக்கு பணவீக்கத்தில் இந்தியா முழுவதும் ரிசர்வ் வங்கி என்ன சொல்லுது? 6% பணவீக்கத்தை கட்டுக்குள்ளார வச்சுக்கணும் அப்படிங்குது. இங்கே இவங்க சொல்லக்கூடிய இங்கே நம்ம 1 ரூபா கொடுத்தா 2,000 ரூபா செலவு பண்ணக்கூடிய மாநிலங்கள்லாம் 6% அதிகமாக இருக்குது. தமிழ்நாடு 5.9% இருக்குது. இன்னும் சொல்றாங்க ஒவ்வொரு நாளும் ரோடு போடுறாங்க, அடுத்த நாள் மலைக்கு அடிச்சுட்டு போயிடுது. நான் வந்து காஷ்மீர்ல இருந்து இங்க போடுறேன். இங்க மதுரையில கலைஞர் நூற்றாண்டு வலதுசாரிகளினுடைய கைதேர்ந்த வித்தை என்ன தெரியுமா? இந்த கேள்விக்கு மட்டும் பதில் சொல்றேன். சொல்றதுக்கு அப்புறம் நீங்க பதில் சொல்லுங்க. நீங்க ஒவ்வொரு கேள்வியா சொன்னா தான் பதில் சொல்ல முடியும். நீங்க சொன்ன அடுக்குனீங்க, தொடர்ந்து பேசிட்டு அப்புறம் பதில் சொல்லிக்கலாம். நீங்க அடிக்கிட்டே இருந்தீங்க. இல்ல, ஏன்னா முக்கியமா 2 பாயிண்ட் ஏதோ பொய்யான நம்பர்ஸா சொன்னீங்க. மொத்தமா முடிச்சிட்டு சொல்லிக்கலாமா? நம்பர்ஸ் எல்லாம் வந்து இங்க இது பாருங்க, அந்த நம்பர் இது இந்த நம்பர், வெறும் நம்பர்ஸ். நீங்க கேட்ட கேள்விக்கு பதில் சொல்ல அவரு வெறும் நம்பர்ஸா சொன்னா ரொம்ப இன்டெலெக்சுவலா பேசுறாரு அப்படின்னு சொல்லிட்டு, ஏங்க என்னங்க இது சும்மா நாகரிகமா முடிக்கட்டும். அதனால வந்து இங்க ஒண்ணும் இல்ல. இவர் என்ன பண்றாரு? நான் போர்ட் பிளேயர்ல வந்து விமான நிலையம் கட்டுறேன், இன்டர்நேஷனல் விமான நிலையம் கட்டுறேன், அது வந்து ஜூம்ல திறந்து வைக்கிறேன், ஆன்லைன்ல திறந்து வைக்கிறாரு. திறக்கும் பொழுதே விழுந்துருச்சு. அதுக்கு பாத்தீங்கன்னா அதுக்கு 7,500 கோடி ரூபாய் அழுது இருக்குது. நான் பெங்களூர்ல என்ன பண்ணாரு? இந்தியாவிலே மிகப்பெரிய நீளமான சாலை மைசூர் பெங்களூரு போடுறேன் அப்படின்னாரு. 10 தடவை நடையா நடந்தார். கர்நாடக எலெக்ஷனுக்கு வந்து திறந்து வச்சுட்டு ஒவ்வொரு அடி சாலைக்கும் வந்து பூஜை போட்டுட்டு போனாரு. போயிட்டு டெல்லிக்கு போறாரு. அடுத்து 2 நாள் மலையில 5 கிலோமீட்டருக்கு சாலை அடிச்சுட்டு போயிடுச்சு. அதே நிலைமை தான் உத்தரப்பிரதேசத்துலையும் வட மாநிலங்கள்லையும் இந்தியாவிலேயே பெரிய சாலைகள்லாம் போடுறேன் அப்படின்னு சொல்லிட்டு இவங்க சிஏஜி அறிக்கையில தான் காரி துப்புனாங்களே. நீ என்ன கிலோமீட்டருக்கு 150 கோடி ரூபாய்க்கு ரோடு போடுறியா அப்படின்னு சொல்லிட்டு அந்த அளவுக்கு யோகிய சிகாமணியா தான் பாஜக மோடி ரொம்ப புனிதர் பட்டம் வாங்கினவர் வந்து ஊழல் பண்ணாம ஆட்சி நடத்தின யோகியத்தெல்லாம் நம்ம பார்த்தோம். அப்ப தமிழ்நாட்டில் இருக்க இந்த இவங்க சொல்றாங்கல்ல, எப்படி காங்கிரஸ் முக்து பாரத் அப்படின்னாங்களோ அதே போல திராவிடம் இல்ல அப்படின்னு சொல்லிட்டு போயிட்டு அதிமுக காலில் விழுந்து கும்பிட்டு 4 சீட்டு வாங்கினாங்க. அதெல்லாம் ஒரு பக்கம் இருக்கட்டும். அந்த திராவிட கட்சிகளினுடைய தனிப்பட்ட முயற்சினால இவ்வளவு அடக்குமுறைகளுக்கு மத்தியிலையும் மாநில சுயாட்சி உரிமைகளை கோரிக்கிட்டு தமிழ்நாடு வளர்ந்து இருக்குது. அப்படிங்கும் பொழுது நாங்க எங்களுடைய உழைப்பால எங்களுடைய புத்தி கூர்மையினால மாட்டு சாணி குடிக்காம கோமியம் குடிக்காம நாங்க 3 வேளை ஊட்டச்சத்து மிகுந்த உணவால சத்துணவு போட்டு பசங்களை சாப்பிட வச்சு அரசு பள்ளியில இன்னைக்கு வெளிநாடுகளை அனுப்பிச்சு 190 நாடுகள்ல தமிழர்கள் ஒயிட் ஸ்காலர் ஆகி அதன் மூலமாக நாங்க வந்து வருவாய் ஈட்டு இன்னைக்கு தொழில் வளத்தை பெருக்கி வச்சுக்கிட்டு இருந்தா நாங்க வந்து இன்னைக்கு மோடியினுடைய ஆட்சியில நீங்க பாரு, நீங்க வளரவே இல்லை, வடக்கு வாழ்கிறது தேய்கிறதுன்னு சொல்லிட்டு இன்னைக்கு நீங்க வந்து வளர்ந்துருக்கிறீங்க அப்படின்னு சொல்றது. இவங்க ஒன்றும் இல்லை, குடும்ப கட்டுப்பாடு பற்றி பேசிட்டு நீங்கள் வட மாநிலவங்க என்னென்ன பிரச்சனை பண்ணிட்டு இருக்கிறாங்க அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். அரசு சொன்னதை முறையாக பின்பற்றி தென் மாநிலங்கள் குறிப்பாக தமிழ்நாடு ஃபாலோ பண்ணி என்னென்ன இன்ஸ்ட்ரக்ஷன்லாம் கொடுத்தீங்களோ ஃபர்ஸ்ட் ரேங்க் வாங்கினதுக்கு அப்புறம் நான் மக்கள் தொகை அடிப்படையில் நான் வந்து ரூபா ஒதுக்க போறேன், வரியை பங்கிட்டு கொடுக்க போறேன், மக்கள் தொகை அடிப்படையில் நான் வந்து தொகுதி பங்கிட்டு படுக்க போறேன் அப்படின்னு சொன்னா
முதல் பரிசு வாங்குறதுக்காக ஓடி வர்றவனை காலை ஓடிக்கிற மாதிரியான வேலை எது அப்படின்னு சொன்னா பாஜக மோடி செய்யக்கூடிய வேலை. இவ்வளவு அயோக்கியத்தனங்களையும் பண்ணிட்டு எல்லாத்துக்கும் வளர்ச்சிக்கெல்லாம் நான் தான் காரணம். சரி, இன்னைக்கு ஊட்டச்சத்து குறைபாடால இறந்து போகக்கூடிய குழந்தைகளுடைய எண்ணிக்கை உலக அளவில் இந்தியா முதலிடத்துல இருக்குது, அதுக்கு நான் தான் காரணம்னு சொல்லுங்க. இன்னைக்கு 75 ஆண்டு கால சுதந்திர இந்தியாவில் 5 ரூபா பிஸ்கட் பாக்கெட் வாங்கறதுக்கு கூட வக்கில்லாத நிலைமைக்கு தொழிலாளிகளை கொண்டு போய் ஒடுக்கி வச்சிருக்கிறீங்களே வேலை வாய்ப்பு இல்லாம, அதுக்கு நான் தான் காரணம் சொல்லுங்க. 2 கோடி இளைஞர்களுக்கு ஆண்டுக்கு வேலை வாய்ப்பு தான் சொல்லிட்டு இந்த 10 ஆண்டுகள்ல 50 கோடிக்கு அதிகமான இளைஞர்களுடைய படிச்சதுக்கு காரணம் அதெல்லாம் எதுவும் சொல்லாம எல்லாரும் வெறும் குளோரிஃபை பண்றது, பொய்யான தகவல்களை பேசு. ஏன்னா நம்ம டிடிஎஸ் ரவி பேசுறாரு, தவறான தகவல் தராருன்னு கோபப்பட முடியாது. காரணம் மோடி அமித்ஷாவே அந்த தவறு தான் செய்யறாங்க. காரணம் என்ன கேட்டா அது வந்து பாஜகவுடைய செய்தி தொடர்பாளர் 60 வருஷ காங்கிரஸ் அரசு சொல்லுங்க சார், அத சொல்ல மாட்டேங்கீங்க. இல்ல நேருல இருந்து சொல்லுவான். ஏன்னா உங்களுக்கு நேரு தானே உறுத்துறாரு, எல்லாத்துக்கும் காரணம் நேரு தானே. மோடிக்கு எல்லாத்துக்கும் காரணம் நேரு தான். இப்ப 7 கட்ட தேர்தல் நடத்துறதுக்கு காரணமும் நேரு தான். அதனால எதுக்கு காங்கிரஸ்னு சுருக்குறீங்க? மோடி சொல்ற மாதிரி இந்திரா காந்தில இருந்து நேருல இருந்து அந்த மாதிரி பெருசா ஒரே ஒரு குறுக்கீடு. நீங்க மாநில சுயாட்சி பத்தி எல்லாம் பேசுறீங்களே, கல்வியை மாநில பட்டியலில் இருந்து மத்திய பட்டியலுக்கு கொடுத்தது யார் ஆட்சி காலத்துல? வெங்காய பட்டியல் 10 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. இல்ல சார், 10 வருஷமா கேட்டுட்டு இருக்காங்க. மாநில பட்டியலுக்கு மாத்துங்க. நான் அவரும் பதில் சொல்லிட்டு இருக்கோம். அவர் கேக்குற கேள்விக்கு நான் பதில் சொல்லிட்டு இருக்கேன். இருங்க கொஞ்சம். கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்துங்கன்னு 10 ஆண்டு காலமா நாங்க கோரிக்கை வைக்கிறோம். சரி, நீங்க தான் 60 ஆண்டு காலம் நேருல இருந்து இந்திராவில இருந்து அந்த வேலையை செய்யல. எல்லா கிரெடிட்ஸையும் எடுத்துக்கிற மோடி, நீங்க இந்த கிரெடிட்ஸையும் எடுத்துக்கங்க. கல்வியை மாநில பட்டியலுக்கு மாத்துன நான் தான் அப்படின்னு சொல்லி அதுக்காகவாது அதை செய்யுங்க. 10 ஆண்டுகள் ஆட்சியில் இருந்த பிறகு கூட காங்கிரஸ் மேல பழிய தூக்கி போடுறதுங்கிறது ஒரு பக்கம். இன்னொரு பக்கம் இந்தியா கூட்டணி அப்படின்னு சொல்லி சொன்னாவே குடும்ப அரசியல், சாதி ஆதிக்கம் அப்படின்னு சொல்லிட்டு இப்படியான விமர்சனங்களை ஒரு பக்கம் முன்வைக்கிறது. இதை எப்படி எடுத்துக்கிறது? அதாவது ஆடத் தெரியாதவன் முத்தம் கோணல்னு சொன்ன மாதிரி இவங்க 10 ஆண்டு காலத்தில் எதுவுமே செய்ய முடியல. அதனால இப்போ எல்லாத்துக்கும் எதுக்கெடுத்தாலும் நேருவையும் காங்கிரஸ் கட்சியும் நீங்கள் குறை சொல்கிறீங்கன்னா, நீங்கள் 10 ஆண்டு காலத்தில் என்ன பண்ணீங்க? 10 ஆண்டு காலம், இட்ஸ் நாட் அ ஷார்ட் பீரியட். 10 ஆண்டு காலத்தில் என்ன பண்ணீங்கன்னு கேட்டால் எந்த பதிலும் இல்லை. இப்போது எல்லாத்துக்கும் நீங்கள் சொன்னீங்கன்னா இப்போ அவங்கள்ட்ட பழையபடி கையில் கொடுத்துட்டு போயிருங்க. அதே மாதிரி இப்போ என்ன சொல்கிறாங்க, அந்த தோழர் சொன்ன மாதிரி இந்த ஜிடிபி, ஜிஎன்பி இத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தோம், அத்தனை ஆயிரம் கோடி கொடுத்தோன்னு சொல்கிறாங்களா, அதெல்லாம் இந்த ஆப்ஸ்ட்ராக்ட் விஷயத்தில் விட்டுருவோம். கான்க்ரீட்டாக இந்த ரோட்டில் போய் இந்த கடையில் ஒரு சாமான விலை கேளுங்க, ஒரு வெங்காயம் விலை கேளுங்க, ஒரு தக்காளி விலை கேளுங்க. ஒரு சாதாரண குடும்பம் அன்றாடம் காட்சிகள், தங்களுடைய அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எந்த பொருள் இன்னைக்கு விலை குறைவாக கிடைக்குது பாருங்கள். 10 ஆண்டு காலம் இந்துக்களுக்காகவே பிறந்து இந்துக்களுக்காகவே வாழக்கூடிய இந்து மகான், இப்போ அவர் கடவுள் வேற, இப்போ பிரதமரும் இல்லை, அரசியல்வாதி இல்லை, அவர் கடவுள். அந்த கடவுள் ஆட்சி காலத்தில் சோறுக்கு சாப்பிட முடியாமல் உட்காந்துருக்காங்க. 80 கோடி மக்களுக்கு ரேஷன் கடையில் 10 கிலோ அரிசியும் கோதுமையும் கொடுக்குறாங்களாம். ஏப்பா நீங்கள் தான் பெரிய ராமராஜ்யத்தை உருவாக்கிட்டீங்களே, இங்கே பாலும் தேனும் ஓடுது. அவர் சொன்ன மாதிரி ஜிஎன்பி ஒரு பக்கம் ஓடுது, ஜிடிபி ஒரு பக்கம் ஓடுது. இங்கே எல்லா மக்கள் சுபிட்சத்தோடு சந்தோஷமாக வாழ்கிறாங்களே, ஏன் 10 கிலோ அரிசி கொடுக்குறீங்க? அது பெரிய சாதனைன்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறீங்க. விலைவாசி உயர்வு ஒரு பக்கம், வேலையில்லா திண்டாட்டம். இன்றைக்கி இந்த இளைஞர்கள் எல்லாம் ஏமாற்றி மடைமாற்றி இன்றைக்கி ஆட்சியை பிடிச்சி 10 வருஷம் ஆண்டுட்டீங்க. அந்த இளைஞர்களுக்கு என்ன வேலை வாய்ப்பு உருவாக்கி கொடுத்தீங்க? இன்றைக்கி எத்தனை பேர் படிச்சுக்கிட்டு இன்ஜினியரிங் காலேஜில் படிச்சுக்கிட்டு வீட்டில் உட்காந்துருக்குது இந்த பிள்ளைங்க. இப்போ இவ்வளவு விஷயங்கள் நீங்கள், அதாவது ஒரு தவறான ஒரு ஆட்சியை நடத்தி தவறான கொள்கைகளோடு சில குறிப்பிட்ட முதலாளிகளுடைய சுபிட்சத்துக்காக மட்டுமே ஆட்சியை நடத்தி இன்றைக்கு ஒரு தோற்றுப்போன அரசாங்கமாக இருக்கிறீங்க. அதனால என்ன பண்ணுறாங்க, இவங்க ஒரு பொது எதிரியை முன்னிறுத்துறாங்க. அந்த பொது எதிரி யாரு? இஸ்லாமியர்கள். அதிகமாக குழந்தை பெற்றுக்கிறாங்க. பாகிஸ்தான், அவுரங்கசீப், இஸ்லாமியர்கள் சொல்லி ஒரு பொது எதிரியை முன்னில் நிறுத்தி இந்த இந்துக்களை வந்து கன்சாலிடேட் பண்ணுறதுக்காக இந்த மதம் சம்பந்தமான மத அடையாளங்கள், எங்கே பார்த்தாலும் மதத்தை பற்றி, கடவுளை பற்றி, சாமியை பற்றி பேசி மக்கள் மத்தியில் ஒரு மத வெறியை ஊட்டி, ஏன்னா இவங்களுக்கு வேறு எதுவுமே கிடையாது, கொள்கை கிடையாது, கோட்பாடு கிடையாது, சாதனைகள் கிடையாது, திட்டங்கள் கிடையாது. ஐயா வேற ஒன்றும் வேண்டாம், இது 10 வருஷம் நாசமாக போச்சு, அடுத்த 5 வருஷத்துக்கு என்ன பண்ண போகிறோம்னு சொல்லியிருக்காரு. எங்கேயாவது அடுத்த 5 ஆண்டு காலத்தில் எங்களுடைய ஆட்சி வந்தால் நாங்கள் இதை யூனிஃபார்ம் சிவில் கோடு கொண்டு வருவோம், சிட்டிசன்ஷிப் குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவோம். இதாக கேட்குறான். அவன் வேலை இல்லைன்னு உட்காந்துருக்கிறாங்க.
அவன் சோத்துக்கு வழி இல்லைன்னு உட்காந்துருக்கிறான், வளர்ச்சி இல்லைன்னு உட்காந்துருக்கிறான். அவன் அதானி அம்பானி மட்டும் வளர்ந்துக்கிட்டு இருக்கிறான், நாங்களாம் தேஞ்சு நாசமாக போயிட்டு இருக்கோம்னு கேட்குறான். இதெல்லாம் எந்த பதிலும் கிடையாது. நாங்கள் யூனிஃபார்ம் சிவில் கோட் கொண்டு வருவோம், குடியுரிமை திருத்த சட்டம் கொண்டு வருவோம். அவர் அமித்ஷா சொல்றாரு. மக்களுக்கு வேண்டியது ஒரு நல்லாட்சி. உங்களுடைய மதவாத, இந்த மத வெறுப்பு, சமூக விரோத செயல்கள், திட்டங்களை வந்து மக்கள் ஏற்றுக்க மாட்டாங்க. இந்தியா வந்து இன்னைக்கு ஒரு நல்லாட்சி தேவைப்படுது. ஆனால் நீங்கள் கொடுத்துருக்கிறது, இது வரைக்கும் கொடுத்துருக்க ஆட்சி வந்து எந்த விதமான பயனும் இல்லாத, உங்களுடைய திட்டங்களை மட்டுமே, உங்களுடைய மத விரோத மதம் என்ன சொல்கிறது, ஒரு 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 வெறுப்பு சார்ந்த, ஒரு கோபமும் ஒரு வன்மமும் மிக்க ஒரு ஆட்சியை தான் நீங்கள் கொடுத்துருக்குறீங்க. அதனால தான் நீங்கள் இப்போ சொல்கிறதுக்கு வேறு வழி இல்லாமல் திரும்ப திரும்ப கோயிலை பற்றி, ஜெகநாதரை பற்றி, ராமனை பற்றி சொல்லிக்கிட்டு இருக்கீங்க. இப்போ இவங்களெல்லாம் சொல்லி முடித்து ஒன்றும் பண்ண முடியலன்னு உடனே இப்போ நான் தான் கடவுள்ன்ட்டார். முடிஞ்சது நான் தான் கடவுள். இதில் எது கேள்வி கேட்கறதுக்கு தேவையில்லை. இப்போ இது தெய்வ குற்றமாகி போகும். இவ்வளவு நாளும் முதல்வரை பிரதமரை வந்து திட்டினா அது அரசியல் தேச துரோகம். இன்னைக்கு தெய்வ குற்றமாகி போகும். இனி இந்த இவரை பற்றி பேசவே கூடாது. பாரதிய ஜனதா கட்சியில குடும்ப ஆட்சி இல்லையா? எத்தனை பேருடைய பிள்ளைகள் எம்எல்ஏக்களா இருக்கிறாங்க, எம்பிக்களா இருக்கிறாங்க. அமித்ஷா பையன் ஜெய்ஷா இருக்காரு. அது அரசியல் இல்லையா? உங்களுக்கு வேற எதையுமே சொல்ல முடியல. பிரதமர் மரியாதைக்குரிய பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் என்ன சொன்னார்கள் என்றால், என்னுடைய படைப்பின் ரகசியம் இங்கே இருக்கிற ஊழல்வாதிகளை நான் வந்து கண்டுபிடித்து அடையாளம் கண்டு அவர்களை தண்டிக்க வேண்டும். ஊழல் மக்களை, அப்பாவி மக்களை சுரண்டி கொள்ளையடித்த பணத்தை மீண்டும் அரசுக்கு கொண்டு வர வேண்டும். தவறு செய்தவர்களை தண்டிப்பதற்காக என்னை கருப்பு பணத்தை கண்டுபிடிச்ச மாதிரி, சுவிஸ் பேங்க் பணத்தை கண்டுபிடிச்ச மாதிரி எல்லாம் கண்டுபிடிச்சிட்டீங்க. சுவிஸ் பேங்க் பணம் என்னாச்சு? அந்த சுவிஸ் பேங்க்ல இருந்து கொண்டு வந்து சொன்னீங்கல்ல, கருப்பு பணத்தை கண்டுபிடிச்சிருவீங்கல்ல. என்ன தீவிரவாதம் ஒழிஞ்சிச்சா? கருப்பு பணத்தை கண்டுபிடிச்சிட்டீங்களா? என்ன கண்டுபிடிச்சீங்க? எத்தனை பேர் கைது பண்ணீங்க? என்ன நடவடிக்கை எடுத்தீங்க? எதுவுமே கிடையாது. தெரியுமா சார்? சார் உதயகுமார் ஒரு நிமிஷம். அதாவது ஆரியம் திராவிடம் தோத்து போச்சு, இந்தி வடக்கு தெற்கு தோத்து போச்சு, இந்தி தமிழ் தோத்து போயிடுச்சு. இவங்க கிட்ட ஒண்ணுமே செயல் திட்டம் கிடையாது. இவர்கள் வந்து வேற ஒண்ணும் இல்லை. இந்தியா கூட்டணியினுடைய தலைவர் யாருன்னு இவங்களால சொல்ல முடியல. பாரதிய ஜனதா கட்சி அவர் கேட்ட கேள்விக்கான பதில் வேற மூன்றாவது முறையும் பாரதிய ஜனதா கட்சியினுடைய பிரதமர் வேட்பாளர் அப்படின்னு சொல்றோம். அந்த துணிச்சல் கூட கிடையாது. அங்க தேர்தல் முடிஞ்ச பிறகு 1977 பிரதமர் அன்றைய பிரதமராக இருந்த மொரார்ஜி தேசாயை கூட்டணி ஒட்டு சேர்ந்து எல்லாரும் சேர்ந்து, நாங்கள் பாரதிய ஜனதா கட்சி உள்ளிட்ட கட்சிகள்லாம் சேர்ந்து அவரை பிரதமர் ஆக்கணும், என்ன கதியாச்சு. விபி சிங்க பிரதமர் ஆக்கணும், என்ன கதியாச்சு. பாரதிய ஜனதா கட்சி பிரதமர் ஆக்கணும், என்ன மொரார்ஜி தேசாய், செல்வம் உதயகுமார் ரெண்டு பேர் ஒரே ஜனசங்கமும் ஆர்எஸ்எஸும். சார் ஒரே செகண்ட் ரொம்ப நேரமா கோட்டி சொல்லிருக்காரு. இவங்களுக்கு சார் செல்வம் வர செல்வம் ஒரே செகண்ட் வரேன். ஏன்னா மொரார்ஜி தேசாய், இந்திரா காந்தி, நேருன்னு போயிட்டோம்னா இன்னைக்கு ஓட்டு போட்டவங்களுக்கு, அவங்க கூட ஓட்டு போட்டவங்களுக்கு வாய்க்கரிசி போட்டு அமுச்சு விட்டாச்சு. இன்னைக்கு நான் கடந்த இதில் வந்து வரேன், எனக்கு அருமை நண்பர் ரவி அவர்கள் சொல்றாரு இன்னும் 5 ஆண்டுகள் மோடி வர போறாருன்னு. என்னோட இதுவே அப்பதான் இதாச்சு. இல்லை சொல்கிறேன் என்ன ஆச்சுன்றது இப்போ சொல்கிறேன். அதாவது தமிழகத்தில் வந்து வடக்கு வந்து வாழுது, தெற்கு தேயுது, அப்படி இப்படின்ற அந்த இதெல்லாம் சொல்கிறாங்க. நம்ம நல்லா இருக்கோன்ற மாதிரி இங்கே இருக்கிற கல நிலவரம் என்னன்னா, தமிழ்நாடு வந்து மெடிக்கல் கேபிட்டல் ஆஃப் இந்தியா, அதாவது சுகாதாரத்தில் தலைநகரம் எது ஒட்டுமொத்த இந்தியாவுக்கும் மற்ற வெளிநாட்டுக்கும் இந்தியாவில் வந்து தமிழ்நாடு அப்படி இருக்கு. அந்த தமிழ்நாட்டில் நிறைய பேர் வந்து தனியாரில் போய் அட்மிட் ஆகிற இருக்கு. சாவ போகும்போது கூட ஜிஎஸ்டி கட்டிட்டு செத்து போகிறான் நிறைய தமிழன். சாவு படுக்கையில் நீங்கள் போங்க, எதனா ஒரு தனியார் மருத்துவமனைக்கு போங்க, கேன்சரு இல்லை ஹார்ட் அட்டாக்கு இல்லை வேறு ஏதாவது ஒரு நோய் வந்து செத்து போயிருப்பான். 3 லட்சத்துலேருந்து 5 லட்ச ரூபா தனியார் பில்லு போட்டிருப்பான். அந்த பில்லில் 20,000 இல்லை 30,000 ரூபாய்க்கு கம்மி இல்லாமல் ஜிஎஸ்டி கட்டியிருப்பான். சாவுப்படி, அதாவது சுடுகாட்டில் அந்த மயான உதவியாளருக்கு கடைசியில் காசு கொடுப்போம், சரி கடைசியாக சுடுகாட்டுக்கு கொடுக்குற காசுன்ற மாதிரி அந்த காசை முன்கூட்டியே மத்திய அரசுக்கு கொடுத்துட்டு போகிறான் ஒவ்வொரு தமிழனும். இங்கே நிலைமை இதுதான். வட இந்தியாவில் அந்த மாதிரி வந்து பெரிய பெரிய ஆஸ்பத்திரிலாம் கிடையாது. இன்னொன்று அடுத்த எடுத்துக்காட்டு வரேன். தமிழ்நாடு ஏன் வந்து கேட்குது, ஏன் முதன்மை மாநிலம், ஏன் எங்களுக்கு 29 காசு தான் திருப்பி கொடுக்குறீங்க, நாங்கள் கொடுக்குற ₹1 கேள்வி ஏன் வருதுன்னு சொல்கிறேன். நிறைய மெடிக்கல் காலேஜ் கஷ்டப்பட்டு இங்கே இருக்கிறவங்க உழைச்சாங்களோ, வேர்வை சிந்தாங்களோ, ஊழல் பண்ணாங்களோ, ஏதோ ஒன்று பண்ணி மெடிக்கல் காலேஜாக கஷ்டாங்க, ஏதோ ஒன்று பண்ணி இன்ஜினியரிங் காலேஜ் மெடிக்கல் காலேஜ்லாம் வந்துடுச்சுங்க. அதை நீட்டு மூலமாக எடுத்துன்னு வந்துட்டு மொத்தமாக வட இந்தியாவுக்கு சீட்டெல்லாம் இங்கேருந்து போதா இல்லையா?
இங்க இருக்கிற தமிழ் மக்கள், இங்க இருக்கிற தமிழ் மாணவர்கள் மார்க் எடுக்கல கொள்ளலன்னு சொல்லிட்டு சீட்டெல்லாம் எடுத்துட்டு போறீங்களே, இது உண்மையா நியாயமா? நீங்க வந்து பரிணாம வளர்ச்சினா எல்லாருக்கும் பகிர்ந்து கொடுக்கணும். தமிழகத்தில் இருக்கிற செல்வத்தை நீங்க எடுக்கிறீங்களா எடுக்கலையா? இந்த கேள்விக்கெல்லாம் பதில் இருங்க. நான் முடிக்கல, இன்னும் முடிக்கல. நீங்க சொன்னீங்க மத்திய அரசு எல்லாம் செய்துன்னு. வந்தே பாரத் ட்ரெயின் ஏன் தென்னிந்தியால ஃபர்ஸ்ட் ஓட விட மாட்டேன்றீங்க? ஃபர்ஸ்ட் எங்க போச்சு? எப்ப பாரு எல்லாமே வட இந்தியா. எய்ம்ஸ் மருத்துவமனை எங்க ஃபர்ஸ்ட் வந்துச்சு? ஏன் மதுரையில இப்பதான் 2000 கோடி ஒதுக்கி ஜிஓவே போட்டுருக்கீங்க? காம்பவுண்ட் வால் கூட ஃபுல்லா வரல. ஏன் 10 வருஷம் 5 வருஷமா எய்ம்ஸ் பிரச்சனை ஓடிக்கிட்டு இருக்கு, ஏன் வரல? அதுக்கப்புறம் மெட்ரோ ரயிலுக்கு ஏன் காசு கொடுக்கல? வடசென்னை மெட்ரோ திட்டத்துக்கு ஏன் காசு கொடுக்கல? வட்டி வரி வாங்கிட்டு போகும்போது நல்லா இருக்குங்களா? இன்னொன்னு, சென்னை, திருநெல்வேலி, தென்காசி, கன்னியாகுமரி வெள்ளத்துல பாதிக்கப்பட்டப்போ பணம் கொடுக்கலங்க. கேட்ட பணம் கொடுக்கல. அது திமுக கேட்குதோ காங்கிரஸ் கருத்து, அது உங்க கருத்து வேறுபாடு. ஓட்டு போட்ட மக்கள் நாங்க இருக்கிறோம், வரி கட்டுற மக்கள் நாங்க இருக்கிறோம், ஏங்க கொடுக்கல? பிரதமர் இந்த பக்கம் கூட வந்து பார்க்கல. இத சொன்னா உழைச்சவங்க கேள்வி கேட்பாங்க, வேற சிந்தனவங்க கேள்வி கேட்பாங்க. இதுக்கு அரசியல் சாயலாம் மக்கள் ஓட்டு போடுறாங்க, வரி கட்டுறாங்க. அதுக்கு நீங்க என்ன செஞ்சீங்க? அதுதான் இங்க கேள்வி. அந்த கேள்விக்கு பதில் இல்லாம இன்னொன்னு சொல்லி முடிச்சிடறேன். வேலை வாய்ப்பு பத்தி பேசுனாங்க. ஐஐடில 8000 ஐஐடி படிச்சவங்களுக்கு வேலை இல்லை. ஐஐடி பிரீமியர் இன்ஸ்டிடியூட் கண்ட்ரிலேயே. இது ஒரு 2-3 வருஷத்துக்கு முன்னாடி பார்த்தீங்கன்னா 2.5 கோடி 3 கோடி சம்பளம் வாங்கியிருந்தவங்க 1.5 கோடி போய் இன்னைக்கு சராசரி 80 லட்சம், அதுவும் குறைஞ்சி 10 லட்சத்துக்கு வந்திருக்கு. 4 நாளைக்கு முன்னாடி ஒரு ரிப்போர்ட் வந்தது, எடுத்து படிங்க. ஐஐடியில் படிக்கிறவங்களுக்கு இதான் நிலைமை. இன்ஜினியரிங் படிக்கிறவங்களுக்கு 50 விகிதாச்சாரத்துக்கு மேலே வேலை வாய்ப்பே இல்லை. 70 விகிதாச்சாரம் வேற ஏதோ வேலைக்கு போறாங்க. உபர்ல வேலைக்கு போறாங்க, ஜொமேட்டோ போறாங்க, சாப்பாடு எடுத்துன்னு போய் கொடுக்குறது, அந்த மாதிரி கிடைக்கிற வேலையை செய்யறாங்க. அந்த நிலைமைக்கு தள்ளிட்டு அதெல்லாம் எதுவும் பேச மாட்டேன். பெட்ரோல் விலை பத்தி பேச மாட்டேன், டீசல் விலை பத்தி பேச மாட்டேன், எதுவும் பேச மாட்டேன். பொழுதுக்கும் ராமர் பத்தி பேசுவேன். அப்புறம் ஏன் வந்து நீங்க இஸ்லாமியருக்கு அதை பண்ணீங்க இதை பண்ணீங்க பேசிட்டு இருக்கேன். நீங்க இதுக்குள்ள எதுவுமே பேச மாட்டேங்கிறீங்க. திருப்பி வந்து சனாதனம் பேசுவீங்க, திருப்பி மக்கள் இன்றைய விவாதம் தொடர்பா மக்கள் முன்னாடி ஒரு கேள்வியை முன் வச்சிருந்தோம். என்ன சொல்றாங்க பதில் அப்படின்னு பார்த்து வந்துருவோம். திமுகவுடைய தோழமையில் புதிய இந்தியா உருவாக போவதை உணர்ந்து பாஜகவினர் தோல்வி பயத்தில் நடுங்குவதாக முதலமைச்சர் மு.க. ஸ்டாலின் விமர்சனம் செஞ்சிருக்கிறது அப்படிங்கிறது கள நிலவரத்தோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி 72% பேரும், கூட்டணிக்கு வலு சேர்க்க அப்படின்னு சொல்லி 8% பேரும், இது ஒரு தேர்தல் நேர அரசியல் அப்படின்னு சொல்லி 20% பேரும். முதலமைச்சருடைய விமர்சனம் அப்படிங்கிறது வந்து கள நிலவரத்தோட பிரதிபலிப்பு அப்படின்னு சொல்லி தான் 72% பேர் குறிப்பிட்டிருக்காங்க. ரவி, எப்படி பார்க்குறீங்க? சுருக்கமாக சொல்லலாம். அது அந்த அப்படியே எடுத்துப்போம். அதனால் ஒன்றும் தவறு இல்லை. ஏன்னா தமிழ்நாட்டில் வாக்குங்கிறது இப்படி தான் இருக்குது. அதனால் எந்த தவறும் இல்லை. அவங்க மக்களுடைய கருத்தாகவே இருந்துட்டு போட்டோம். ஒரு 4-5 பாயிண்ட் இவங்க சொன்னதுக்கு மட்டும் பதில் கொஞ்சம் கடகடன்னு வாங்க. இல்லை, ஏன்னா நிறைய சொல்லிட்டாங்க. மொத்தமாக இந்தியாவில் ஓடுற வந்தே பாரத் 82, அதில் தமிழ்நாடு மட்டும் தொட்டுட்டு போகிறது 13. விலைவாசியை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா, சுபவீரபாண்டியன் ஐயா பேசுகிறதா இருந்ததுன்னா அவருக்கு தெரியும். உதயகுமார் ஐயா பேசுகிறாருன்னா அவருக்கு தெரிய வேண்டியது வந்து மத்திய அரசனுடைய கட்டுப்பாட்டில் அரிசி, பருப்பு, கோதுமையுடைய விலைவாசி மட்டும்தான் இருக்கும். மற்றது எல்லாமே மாநில அரசுங்கிறது அவருக்கு ரொம்ப வருஷமாக தெரியும். 76வது ஆண்டு போகிறோம். அவர் வந்து அடுத்த 125 நாளுக்கான திட்டம் வச்சுருக்காரு. அடுத்த 500 நாளைக்கான திட்டம் வச்சுருக்காரு. அதை விட ரொம்ப முக்கியம், அமிர்த் காலுங்கிற 24 வருடங்களுக்கான திட்டங்களை வச்சுருக்காரு. அதை நம்ம தெளிவாக புரிஞ்சுப்போம். சிஏஜியை பற்றி நீங்கள் பேசுகிறதா இருந்ததுன்னா 52 நாள் சிறையில் இருந்த கெஜ்ரிவால் ஐயாவை பேச சொல்லுங்கள். நான் பல மேடையில் சொல்லிட்டேன். காரணம் என்னென்னா, அவர் தான் அந்த துவாரகாவுடைய ஆள். அவர் தான் சொல்லணும், ஆமாம் தப்பு நடந்துச்சு, தப்பு நடக்கலை அப்படிங்கிறத அவர் தான் சொல்லணும். டாடா பிர்லாக்கான அரசுன்னு கம்யூனிஸ்ட் அன்னைக்கு சொன்னதும், அதானி அம்பானிக்கான அரசுன்னு இன்றைக்கி இவங்க சொல்கிறதும் யாருக்கும் ஏன் முக்கியம் இல்லைன்னா, ஒரு நாடுனா அல்ல ஒரு பள்ளின்னா ஒருத்தன் ஃபஸ்ட்டு வருவான் எப்போதுமே. மீதி இருக்கிறவங்களுக்கும் சேர்த்து தான் வாத்தியார் பாடம் எடுக்கிறார், அவர் ஃபஸ்ட்டு வர்றார். அப்படித்தான் டாடா பிர்லா, அப்படித்தான் அதானி அம்பானி. நீட்டை பற்றி நான் பேசி ரொம்ப நாள் ஆச்சு, இருந்தாலும் திரும்ப பேசிடுறேன். திரும்ப வேண்டாம், அதுக்குள்ளே போக வேண்டாம். அதுக்குள்ளே வேண்டாம்னா அப்படியே விட்டுட்டு போயிடுவோம். அடிப்படையிலைங்க ஒரே ஒரு வரியில் முடிச்சிடுறேன். இந்தியா வரிங்கிறத 76 ஆண்டு காலம் கலெக்ட் பண்ணிச்சு. ஆனால் நாம் கட்டிய வரி அரசுக்கு போய் சேராமல் டபுள் கணக்கு, ட்ரிபிள் கணக்கு அப்படிங்கிற அடிப்படையில் போயிட்டு இருந்தது. ஆனால் ஜிஎஸ்டி என்ற ஒற்றை வரி வந்த பிறகு 2 விஷயம் உங்களுக்கு சொல்கிறேன். யாருக்காவது தகவல் இருந்தால், ஏதாவது ஒரு பொருளினுடைய வரி
ஜிஎஸ்டிக்கு முன்னாடி இத்தனை இருந்தது, அதை விட இப்போ 0.25% அதிகமாயிடுச்சுன்னு சொன்னால் நான் ஜிஎஸ்டி வேண்டான்னு சொல்லிடுறேன், மோடியும் வேண்டான்னு சொல்லிடுவாரு. அது சொல்றதுக்கு எந்த ஒரு இதுக்கும் வாய்ப்பு இல்லை. ஆனால் கலெக்ட் பண்ற விதம்னு இருக்கு இல்லையா, அதாவது நீங்கள் ஒரு வியாபாரம் பண்றீங்க, குப்பனும் சுப்பனும் அதுக்கு வரி கட்டுறாரு, அது மோடி கிட்ட போகணும் அப்படிங்கிறது வந்து ஜிஎஸ்டியால நடந்துட்டு இருக்கிறதுங்கிற ஒரே காரணத்தினால தான் வெறும் 55,000 கோடி இழப்பீடு கோட்டீஸ்வரன் தெளிவா அதுக்கான விளக்கத்தை கொடுத்துட்டாரு. திரும்ப ஒரு முறை நான் கேட்க விரும்பல, அதை ஏற்கனவே தெளிவா அந்த ஜிஎஸ்டி பத்தி அவர் பேசிட்டாரு. நிறைவு பாருங்க, சுருக்கமா ஒரு 30 செகண்ட் நிகழ்ச்சிக்கு போறதுனால அண்ணா தயவு செய்து அதாவது வாய்ப்புகளை ஏற்படுத்தி கொடுக்குது. அதானி அம்பானி முதல் ரேங்க் வாங்கிடுறாங்க, வாத்தியார் எல்லாத்துக்கும் வாத்தியார் கஷ்டமா இருக்கு அப்படிங்கிறாரு. எங்களுடைய இது என்ன அப்படின்னா, எல்லாருக்கும் தான் பாடம் எடுக்கிறீங்க, தேர்வு நாள்ல கொஸ்டின் பேப்பரை கொண்டு போய் அவங்களுக்கு கொடுத்துடுறீங்க, கொண்டு போயிட்டு இத்தனை கார்பரேட்டுகளுக்கு இந்த கடன் தள்ளுபடி பண்ணினது யாரு? ஜிஎஸ்டி பத்தி பேசினாரு. முதலமைச்சராக இருக்கும் பொழுது பிரதமர் மோடி என்ன சொன்னாரு? என்னுடைய பிணத்தின் மீது ஏறி நின்று நீங்க இதை நடைமுறைப்படுத்துங்க சொன்னாரா இல்லையா? அப்போ ஒரு பேச்சு, இப்போ ஒரு பேச்சு. இதுதான் பாஜக மோடியினுடைய தினசரி வேலையா இருக்குது. 25 நாள், 50 நாள், 75 நாள், 100 நாள், 1 வருஷம், 5 வருஷத்துக்கு பிளான் எல்லாம் வச்சிருக்கிறாரு. ஆனா அது இந்தியாவுக்கான பிளானா இல்ல, மக்களுக்கான பிளானா இல்ல. கொஞ்சம் சரிஞ்சிச்சு, அதானியோட 2வது இடத்துக்கு வந்துட்டாருன்னா 2 பொதுத்துறை நிறுவனத்தை வித்து முட்டு கொடுக்கக்கூடிய வேலையை செஞ்சுட்டு இருக்குது பாஜக மோடி அரசு. அதுதான் நம்மளுடைய குற்றச்சாட்டு. அதுக்காக தான் மக்கள் மோடி அவர்களை நீங்க பத்திரமா போய் அங்க இருங்கன்னு இப்ப வீட்டுக்கு அனுப்ப போறாங்க. நன்றி விவாதத்தில் பங்கேற்ற அனைவருக்கும் நன்றி. மீண்டும் ஒரு நிகழ்ச்சியில் சந்திக்கலாம் நேயர்களே. நன்றி, வணக்கம். உடனுக்குடன் செய்திகளை தெரிந்து கொள்ள சன் நியூஸ் பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க.